மக்கள் தொகை அடிப்படையிலான தொகுதி மறுசீரமைப்பு என்பது நம்மை போன்ற மாநிலங்களை வெகுவாக பாதிக்கப் போகிறது. மக்கள் தொகையை பல்வேறு சமூக நலத்திட்டங்கள் மூலமாக கட்டுப்படுத்திய நம்மை போன்ற மாநிலங்கள் அதன் காரணமாக நாடாளுமன்ற தொகுதியின் எண்ணிக்கையில் நமது பிரதிநிதித்துவத்தை அதிகம் இழக்க நேரிடும். எனவேதான் இதனை நாம் கடுமையாக ஆணித்தரமாக எதிர்க்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம். தற்போதைய மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுசீரமைப்பை ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதில் நாம் அனைவரும் உறுதியாக இருக்க வேண்டும். இங்கே இருக்கும் ஒவ்வொரு மாநிலமும் பயனுள்ள மக்கள் தொகை கட்டுப்பாட்டின் மூலம் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை காட்டியுள்ளன. இத்தகைய மாநிலங்களை தண்டிப்பதாக இந்த நடவடிக்கை இருக்கப் போகிறது. எப்பொழுதும் மாநில உரிமைகளை பறிக்கிற கட்சியாக பாஜக இருந்துள்ளது. அவர்கள் தனது உள்நோக்கத்தை தொகுதி சீரமைப்பு திட்டத்தில் செய்ய நினைக்கிறார்கள். இதனை எந்த மாநிலமும் அனுமதிக்கக்கூடாது. இந்த அச்சுறுத்தலை உணர்ந்து முன் எப்போதும் இல்லாத ஒற்றுமையுடன் தமிழ்நாடு செயல்பட்டு வருகிறது. இதே போன்ற ஒற்றுமையை இந்த அரங்கில் உள்ள அனைத்து மாநிலங்களும் காட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இது வெறும் எண்ணிக்கையை பற்றியது மட்டுமல்ல, இது நமது அதிகாரம், நமது உரிமைகள் மற்றும் நமது எதிர்காலத்தின் நலன்களை பற்றியது. பிரதிநிதித்துவம் குறைந்து வருவதால் நமது மாநிலங்கள் நமக்கு தேவையான நிதியை பெறுவதற்கு கூட போராட வேண்டி வரும். நமது விருப்பமில்லாமல் நமக்கான சட்டங்கள் வடிவமைக்கப்படும். நமது மக்களை பாதிக்கும் முடிவுகள் நம்மை அறியாதவர்களால் எடுக்கப்படும். இந்த குழுவிற்கு நியாயமான தொகுதி மறுசீரமைப்புக்கான கூட்டு நடவடிக்கை குழு என்று பெயரிட நான் முன்மொழிகிறேன். The union government must therefore engage in meaningful dialogue with the states and incorporate our considerations so as to safeguard states' interest before going ahead with the delimitation process. We cannot accept this proposed delimitation because of it will politically limit us. It will punish us for being performing states. We have to stop BJP for implementing any unfair delimitation. The delimitation exercise is not just about parliamentary seats. It is about the future of the federalism and India in India. If the center produce with this unjust formula, it will be alter the federal balance, giving the separate power to the states that have failed to control the population growth. Delimitation हो रही है, उसके बारे में पहले ही अवेयर आपने किया. कन्वीनर अरविंद केजरीवाल साहब की तरफ से, आम आदमी पार्टी की तरफ से 100% आपके सपोर्ट में हैं. Will be unfair to the states who have worked hard to reduce their population growth rates in line with national priorities. That the union government take up a detailed discussion with all the parties so as to remove any doubts on this very important issue that has far-reaching implications for our democracy. Delimitation would unfairly increase the representation for some states while reducing our current representation, giving undue advantage to few states such as Uttar Pradesh, Rajasthan, Bihar and Madhya Pradesh. While the 7 states present here are set to gain 65 seats, the above mentioned 4 states will get additional 150 seats. Given the fact that the legislative intent behind the 42nd, 84th and the 87th constitutional amendments was to protect incentivized states which had implemented population control measures effectively, and the goal of national population stabilization has not yet been achieved. The freeze on parliamentary constituencies based on 1971 census population should be extended by another 25 years. வணக்கம், இது கேள்விக்களம். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய முன்னெடுப்பில் ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கூட்டம் இன்று நடந்திருக்கிறது. மாநில சுயாட்சி, மாநில உரிமை என்கிற முழக்கம் தமிழ்நாட்டிற்கு பழையது என்றாலும் இப்போது இருக்கிற உரிமை பறிபோய்விடக்கூடாது என்பதற்காக 7 மாநிலங்களைச் சேர்ந்த 4 முதலமைச்சர்கள், துணை முதலமைச்சர், ஆளுங்கட்சி, எதிர்க்கட்சி என்று பஞ்சாபிலிருந்து கேரளா வரை, ஒரிசாவிலிருந்து தெலுங்கானா வரை பல்வேறு தலைவர்கள், பல்வேறு அரசியல் சித்தாந்தங்களை கொண்டவர்கள்
ஒரு முகாமாக கூடி 25 ஆண்டு காலத்திற்கு இந்த தொகுதி மறுசீரமைப்பு நடவடிக்கையை ஒத்திவைக்க வேண்டும் என்று ஒரே குரலில் முழக்கமிட்டிருக்கிறார்கள். அரசியல் ரீதியாக தமிழ்நாட்டு முதலமைச்சர் 4 மாநில முதலமைச்சர்கள் சேர்ந்து எடுத்திருக்கக்கூடிய இந்த நகர்வு என்பது மக்களவை தேர்தலுக்கு பிறகு நடந்த அகில இந்திய அரசியலில் நடந்த ஒரு முக்கியமான அரசியல் நடவடிக்கை. பல்வேறு அரசியல் சித்தாந்தங்களை கொண்டவர்கள் ஒரு புள்ளியில் இணைவது என்பது தேர்தல் நேரத்தில் தேர்தல் கூட்டணிக்காக கூட்டு சேர்வது என்பது ஒரு முறை. ஆனால் இந்தியா கூட்டணி போன்றோ தேசிய ஜனநாயக கூட்டணி போன்றோ ஒரு தேர்தல் காரணத்திற்காக இல்லாமல் ஒரு பொது நோக்கத்தை மையமாக வைத்து ஒரு முக்கியமான கூட்டம் இன்று நடந்திருக்கிறது. இது ஒரு இன்றைய அரசியல் சமகால அரசியலில் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வு. இது சார்ந்து பாஜகவுக்கு ஒரு செக், இன்றைக்கு பாஜகவினுடைய முயற்சிக்கு ஒரு செக் வைக்கப்பட்டிருக்கிறதா? மாநில உரிமைக்கான ஒரு கேடயத்தை ஏந்தி இன்றைக்கு தமிழ்நாடு மற்ற மாநிலங்களுக்கும் சேர்த்து போராடுகிற இடத்திற்கு ஒரு கருத்தொற்றுமையை ஏற்படுத்தி வருகிறதா என்கிற பல கோணங்களில் விவாதிக்கப் போகிறோம். நம்மோடு திமுகவின் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு தங்க தமிழ்ச்செல்வன் அவர்கள், சட்டமன்ற உறுப்பினர் திரு ஆலூர் ஷானவாஸ் அவர்கள், பாரதிய ஜனதா கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் திரு அர்ஜுனமூர்த்தி அவர்கள், மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் அவர்கள், எழுத்தாளர் திரு ராம்கி அவர்கள், எல்லோருக்கும் வணக்கம். நான் தங்க தமிழ்ச்செல்வனுடைய முதற் பார்வையை கேட்கிறேன். இந்த கூட்டப்பட்டதோட நோக்கத்தை நிறைவேறிச்சிடுச்சு, கூட்டப்பட்டதனோட நோக்கம் நிறைவேறிவிட்டது அப்படின்னு சொல்ல முடியுமா? வணக்கம் சன் நியூஸ். வணக்கம் சார். வணக்கம். முதல்ல இந்த கூட்டுக்குழு கூட்டத்தை கூட்டிய தமிழ்நாடு முதல்வர் அண்ணன் தளபதிக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். தென் மாநிலங்களைச் சேர்ந்த 5 மாநிலங்கள், மேற்கு வங்கம், ஒடிசா, பஞ்சாப் போன்ற தலைவர்களை, முதலமைச்சர்கள், துணை முதலமைச்சர்களை கூட்டி நம்ம நாட்டுக்கு வரக்கூடிய முக்கியமான பிரச்சனை தொகுதி மறுசீரமைப்பு, இதை பற்றி பேசி ஒரு கூட்டுக்குழு அமைச்சு எல்லாம் ஒன்று சேர்ந்தாங்க. பார்த்தீங்களா, உண்மையிலே பாராட்டக்கூடிய விஷயம். அதை ஏற்படுத்தி கொடுத்த தமிழ்நாடு முதல்வர் அண்ணன் தளபதிக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். சார், ஃபஸ்ட்டு பிஜேபியினுடைய அஜெண்டா என்னன்னு சொன்னால், ஆர்எஸ்எஸ் என்ன சொல்லுதோ அது பிறகு தான் பிஜேபி நடக்கும். 2014 தேர்தலில் வரும்போது குஜராத் மாடலை சொல்லி ஓட்டு கேட்டாங்க. இன்றைக்கி குஜராத்தினுடைய நிலைமை படு மோசமாக இருக்குது. அங்கேயும் வளர்ச்சி இல்லை, இந்தியாவுக்கும் வளர்ச்சி இல்லை. அவங்க வச்ச 3 அஜெண்டா சார். ஒன்று 370 காஷ்மீர் அந்த அந்தஸ்தை எடுத்துட்டாங்க. அயோத்தியில் ராமர் கோயில் கட்டிட்டாங்க. 3வது அஜெண்டா ஒரே நாடு ஒரே தேர்தல். இந்த அஜெண்டாவை நோக்கி தான் இப்போ பிஜேபி போய்கிட்டு இருக்கு, ஆர்எஸ்எஸ் சொல்படி கேட்டு. இந்த தடையை நிச்சயமாக இன்றைக்கி மைனாரிட்டி சர்க்கார் இருக்குது பிஜேபி. மிகப்பெரிய செல்வாக்கில் 2 தடவை ஆட்சி அமைத்த பிஜேபி இந்த 3வது தடவை ஆட்சி அமைக்கும் போது மைனாரிட்டி சர்க்கார், பீகாரும் ஆந்திராவும் சப்போர்ட் இல்லாட்டி இன்றைக்கி பிஜேபி ஆட்சியில் இருக்க முடியாது. அந்த நிலையில் ஒவ்வொரு விஷயத்தையும் பிஜேபி ஒரு சட்டம் கொண்டு வரும்போது தேசிய நலன் கருதி, தேசிய வளர்ச்சிக்காகன்னு சொல்லுவாங்க. ஆனால் சொல்லிட்டு அந்த சட்டம் கொண்டு வந்த பிறகு பார்த்தா நாடே நாசமாக போகும். காஷ்மீர் உட்பட, இன்னைக்கு மணிப்பூர் உட்பட எல்லா நாட்டிலையும் உள்ள பிரச்சனைகளை கொண்டு வந்தது பிஜேபி. விவசாயிகளுக்கு எதிரான சட்டம் கொண்டு வந்தது பிஜேபி. 1 வருட காலம் விவசாயிகள் 1 கோடி விவசாயிகள் டெல்லியில் போராடினாங்க. 1 வருஷம் கழிச்சு அந்த சட்டத்தை நீக்கிறீங்க. 3 சட்ட மசோதாவுக்கு பேரை மாத்துறீங்க. எத்தனை வக்ஃப் வாரிய சட்டத்தை கொண்டு வர போறீங்க? எல்லாமே ஒரு சிறுபான்மை மக்கள், நடுத்தர மக்களை அழிச்சிட்டு ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற பார்வையில் போகிற பிஜேபியினுடைய அதிகாரத்தை மனதில் வைத்து தமிழ்நாடு முதல்வர் அண்ணன் தளபதி இந்த கூட்டுக்குழு கூட்டத்தை கூட்டி வெற்றி வாகை சூடுவார் என்பதுதான் எங்களுடைய நம்பிக்கை. திரு தங்க தமிழ்ச்செல்வன், எதிரும் புதிருமான கட்சிகள் இன்னைக்கு ஒன்றா வந்திருக்கிறாங்க. கேரளாவில் சிபிஎம் ஆளுங்கட்சி, காங்கிரஸ் எதிர்கட்சி 2 கட்சிகளும் வந்திருக்கிறாங்க. பஞ்சாபில் ஆம் ஆத்மி கட்சி ஆளுங்கட்சி, அகாலிதளம் எதிர்கட்சி 2 கட்சிகளின் தலைவர்களும் சென்னைக்கு வந்திருந்தாங்க. ஒரிசாவினுடைய முதலமைச்சர், இந்தியாவில் ரொம்ப காலம் முதலமைச்சராக இருந்த பெருமைக்குரிய நவீன் பட்நாயக் இந்த நிகழ்ச்சிக்கு வீடியோ கான்ஃபரன்சிங்கில் பேசுகிறார். ஜார்க்கண்டோட முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் வாழ்த்து தெரிவிக்கிறார்.
இந்த நிகழ்ச்சிக்கு வராத ஜெகன்மோகன் ரெட்டியும் இன்னைக்கு பிரதமருக்கு கடிதம் எழுதுகிறார் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ்ல. தெலுங்கானால ஆளுங்கட்சி காங்கிரஸ், எதிர்க்கட்சி பிஆர்எஸ், அந்த 2 கட்சிகளோட தலைவர்களும் இன்றைக்கு ஒரே மேடையில் வந்து உட்கார்றதை பார்க்கிறோம். இது ஒரு வகையில் இதை ஆர்கனைஸ் பண்ணுறது ஒரு அசாத்தியமான ஒரு செயல். இது எல்லோரும் இதோட சீரியஸ்னஸை தமிழ்நாடு தான் முதல்ல பேசிச்சு. இந்த சீரியஸ்னஸை இன்னைக்கு எல்லா கட்சிகளும் உணர்ந்துட்டாங்க. இன்னைக்கு அவங்க எடுத்திருக்கக்கூடிய தீர்மானமே இன்னமும் இதை மக்களிடம் போய் இன்னும் கீழ்மட்ட அளவில் இது வரக்கூடிய பாதிப்பை சொல்லணும். நம்பர்ஸ் முக்கியம் இல்லை, அதை தாண்டி இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த கோணத்தை எப்படி பார்க்குறீங்க? அது எப்படி சாத்தியமானதுன்னு நினைக்கிறேன்? நல்ல கேள்வி கேட்டீங்க குணா சார். உண்மையிலேயே இந்த விஷயத்தை ஒரு தமிழ்நாடு முதல்வர் அண்ணன் தளபதி முதலாக பேசுகிறாரு. இந்த மாதிரி நீங்கள் வந்து நல்லா செயல்படுற மாநிலங்களில் பொறுப்பாக இல்லாமல் அந்த மாநிலத்துக்கு தண்டனை கொடுக்குற மாதிரி சட்டம் கொண்டு வர்றீங்க, இது தேவையில்லாத சட்டம். தொகுதி சீரமைப்பு என்பது தொகுதிகளை கூட்டி கொடுத்தா பரவாயில்ல, அதிகப்படுத்தி கொடுத்தா பரவாயில்ல, இருக்கிற தொகுதிகளை 10 தொகுதி குறைச்சிங்களாக்க எங்கள் மாநிலத்தினுடைய சுயாட்சி பாதிக்கப்படும் என்ற செய்தியை சொன்னார். உள்துறை அமைச்சர் சென்னைக்கு வரும்போது ஒரு பேட்டி கொடுக்குறாரு. தேவையில்லாத இஷ்யூ தமிழ்நாடு முதல்வர் கிளப்புறாரு, நீங்கள் நினைக்கிற மாதிரி தப்பு நடக்காது, தொகுதியெல்லாம் குறையாதுன்னு சொன்ன உள்துறை அமைச்சர் கடந்த 10ஆம் தேதியிலிருந்து நாடாளுமன்றம் கூட்டி இன்று வரை ஒரு நாள் சபையை ஒத்தி வைக்கிற தமிழ்நாடு எம்பிக்கள் சேர்ந்து ஒரு நாள் சபையை நடத்தவில்லை. நாடாளுமன்றத்தை டெய்லி கோஷம் போட்டு செய்தி பண்ணிக்கிருக்கிற இந்த வேளையில் ஒரு நிமிஷம் உள்துறை அமைச்சரோ பாரத பிரதமர் மோடியோ சபையில் வந்து தமிழ்நாடு நடந்துக்கிற விதம், போராட்டம் இதனுடைய நோக்கம் நான் படித்தேன், பார்த்தேன், சத்தியமாக வந்து தமிழ்நாட்டுக்குள்ள உரிமையை நாங்கள் பறிக்க மாட்டோம், தொகுதி சீரமைப்பு பண்ணும்போது ஜனநாயக முறைப்படி நடக்கும்னு சொல்லியிருந்தா யாருமே எந்த போராட்டம் பண்ண மாட்டோம். இந்த கூட்டுக்குழு கூட்டமே இல்லை. ஏன் ஒரு நிமிஷம் பாராளுமன்றத்தில் பேசுறதுக்கு தயக்கிறாங்கன்னு சொன்னால், அங்கே பேசினால் பதிவு செய்யப்படும் பேச்சு, ஆன் தி ரெக்கார்ட். அதற்கு பிறகு இவர்கள் சூழ்ச்சி செய்ய முடியாது. அந்த காரணத்திற்காகத்தான் சபையில் பேசுவதற்கு பிஜேபி பயக்கிறது. அதற்காகத்தான் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ்நாட்டில் 40 பேரும் தொடர்ந்து போராட்டம் நடத்துகிறோம். ஒரு நாள் டிசெட்டில் ஒரு வாசகம் போட்டேன் சார், ஜனநாயக முறைப்படி தொகுதி மறுசீரமைப்பு பண்ணுங்க, தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். இதில் என்ன சார் தவறு இருக்கு? போட்டு போனால் ட்ரெஸ் கோடு இருக்குன்றாரு. நான் கேட்குறேன், உத்தரப்பிரதேசத்தில் காக்கி ட்ரெஸ்லேயே நீங்கள் முதலமைச்சர் போகிறாரு, அதுக்கு மட்டும் எப்படி ட்ரெஸ் கோடு ஒத்துக்கிட்டீங்க? நீங்கள் முதலமைச்சருக்கு இது உருமா கட்டி போகிறீங்களே எப்படி? நாங்கள் டிஷர்ட் போட்டு போனால் உங்களுக்கு என்ன? சபையை நடத்த வேண்டியதானே? அந்த சபையை நடத்தும் போது நாங்கள் ஒரு கேள்வியோ ஒரு பதிலோ கேட்கும்போது அது டிவியில் வரும், இந்த போராட்டத்துடைய செய்தி தரும், இந்தியா முழுமைக்கு தெரிய வரும்ன்றதுக்காக ஒரு நாள் முழுக்க சபை நடத்தல ஸ்பீக்கர். எவ்வளவு பெரிய குடும்பம் பாருங்க. இதெல்லாம் உணர்ந்துதான் தமிழ்நாடு முதல்வர் இந்த மாதிரி 5 மாநிலங்கள், தென் மாநிலங்கள், ஒடிசா, மேற்கு வங்கம், பஞ்சாப், நீங்க குணா சொன்னது மாதிரி எல்லா கட்சிகளும் வராங்க, ஆளும் கட்சி எதிர்கட்சி. அப்ப உண்மையினுடைய தன்மையை புரிந்து கொண்டார்கள். இன்னொரு கூட்டம் நடக்க போது, இன்னைக்கு தீர்மானங்கள் ஏற்றிருக்காங்க, இந்த போராட்டம் தொடரும். நிச்சயமாக இதன் மூலமாக இந்தியாவுக்கு ஒரு நல்ல சீரமைப்பு வரும், சட்ட திருத்தங்கள் மாறும். அதுவரை இந்த போராட்டம் தொடரும். தொகுதி மக்களுக்காக, தமிழ்நாட்டுக்காக இந்த செய்தியை நிச்சயமாக கடைசி வரை நின்று போராடுவார் தமிழ்நாடு முதல்வர் அண்ணன் தளபதி. சரி, தொடர்ந்து பேசலாம். திரு அர்ஜுனமூர்த்தி, ஒரு அப்போசிஷனுக்கான ஒரு ரேலியிங் பாயிண்டா இன்னைக்கு தமிழ்நாடும் திமுக தலைவர் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் வந்திருக்கிறாங்களான்னு ஒன்று. நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு பிஜேபிக்கு ஒரு செக்மேட். இப்போ வந்து காங்கிரஸ் அப்போசிஷன்னா கூட ஒரு எல்லா எதிர்க்கட்சிகளையும் ஒரு புள்ளியில் ஒரு பிரச்சனைக்காக நிறுத்தி பிஜேபி அரசை பார்த்து கேள்வி கேட்குற, அதுக்கு சவால் விடுற, ஒரு முகம் கொடுக்குற, நெருக்கடிக்கு முகம் கொடுக்குற இடத்துக்கு இன்னைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் வந்திருக்கிறார். இதில் வந்து ஒரு தமிழனா தமிழக முதல்வரை நான் பாராட்டணும். ஏன் பாராட்டணும்னா, பாராளுமன்றத்தில் ராகுல் காந்திக்கு குரலே இல்லாமல் இவரோட குரலை கடந்த ஒரு மாதமாக மும்மொழி கொள்கை, இந்த ஃபேர் டீலிமிட்டேஷன், இந்த மாதிரி அதிக வாய்ஸை கிரியேட் பண்ணிட்டார்.
ஒரு தமிழனா பார்க்கும்போது பரவாயில்லே, பாராளுமன்றத்தில் இவ்வளோ பெரிய அதிகாரத்தை செலுத்தக்கூடிய வலிமைக்கு ஒரு தமிழனா வந்திருக்காருன்னு நினைக்கும் போது ஆச்சரியமாக இருக்குது. ஆனால் ராகுல் காந்தி இவ்வளோ பின்னடைவில் கொண்டு போய் தள்ளிட்டாருன்னு நினைக்கும் போது தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது என்ன பாவம், ராகுல் காந்தி இப்படி ஒரு கொடுமை நடந்து போச்சே இல்லை சார் அப்படின்னு தமிழ்நாட்டுடைய இந்த டிஎம்கே உடைய ஃபேர் டீலிமிட்டேஷன் அப்படின்றது அன்ஃபேர் டு ராகுல் காந்தின்றீங்க. கண்டிப்பாக ராகுல் காந்தி இப்போ இந்தியாவில் ராகுல் காந்தி ஒரு எதிர்க்கட்சி தலைவராக பாராளுமன்றத்தில் இருக்கவரை காட்டிலும் ஒரு நாள் முதல்வர் மாதிரி ஒரு நாள் எதிர்க்கட்சி தலைவராக இன்னைக்கு செயல்பட்டு இருக்காங்க பாருங்க. இதில் எந்த விதத்துலையுமே தமிழனுக்கு லாபமாக இருக்க போகிறதில்ல. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற பிரச்சனை, நாங்கள் இன்றைக்கி கருப்பு கொடி காமிச்சதோட ஃபண்டமெண்டல் ரீசனே என்னென்னா, இந்த மாநிலங்கள் எல்லாருமே தமிழனுக்கு எதிரான விஷயங்களை தொடர்ந்து செய்துக்கிட்டு இருக்காங்க. அது நதிநீர் திட்டத்தில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே பிரச்சனை இருக்குது. பஞ்சாப் என்ன சார் தமிழனுக்கு கெடுதல் பண்ணுச்சு, ஒரிசா என்ன கெடுதல் பண்ணுச்சு, தெலுங்கானா என்ன கெடுதல் பண்ணுச்சு? இல்லை சார், இவங்க இந்த குறிப்பிட்ட கேரளாவும் கர்நாடகா முதலமைச்சரும் இவர் டிப்டி சிஎம் வந்திருக்காங்கல்ல, இவங்க வரும்போது என்ன பிரச்சனைனா அவங்கள்ட்ட நம்ம பேசி தீர்க்க வேண்டிய பிரச்சனைகள் எவ்வளவோ இருக்கு. அதெல்லாம் பேசாம இந்த டீலிமிட்டேஷனுக்காண்டி ஒரு கூட்டம் சேர்ந்து எல்லாரும் உட்கார்ந்து பேசும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த டீலிமிட்டேஷன்ங்கிறது இது கிட்டத்தட்ட ஒரு வெர்ச்சுவல் ஆக்டிவிட்டி தான். ஏன்னா இதுல ட்ரூ நம்பகத்தன்மையோ இதுல ஒரு முடிவோ எதுவுமே அரசாங்கம் இல்லை, ஜேபிசியில் இருக்கு. தங்க தமிழ்ச்செல்வன் ஸ்பெசிஃபிக்கா ஒரு பாயிண்ட கேட்கிறார். அது டீலிமிட்டேஷன் இஸ் கோயிங் டு ஹேப்பன். 2021 சென்சஸ் நடக்கல, சென்சஸ் நடக்கணும், அதற்கு பிறகு டீலிமிட்டேஷன் நடக்கணும். அதுக்கு நீங்கள் விமன்ஸ் பில்லை கொண்டு வரும்போதே அதில் நீங்கள் இக்கண்ணா வச்சு அதை பிறகுதான் இருக்குது. அது சட்டத்தில் செய்தாக வேண்டிய ஒன்று. அடுத்த வருஷம் நடக்க போகுது. தங்க தமிழ்ச்செல்வன் கேட்குற கேள்வி, நீ நாடாளுமன்றத்தில் ஒரு தென்னிந்திய எம்பிக்களுக்கு, தமிழ்நாட்டு எம்பிக்களுக்கு இந்த சந்தேகம் இருக்குது, எங்களோட பொலிட்டிக்கல் வெயிட்டேஜ் போயிடும், எங்களுடைய அரசியல் முக்கியத்துவம் போயிடும், நாங்கள் அஞ்சுறோம் அப்படின்னா, ஹோம் மினிஸ்டர் எந்திரிச்சு நீங்களாம் கவலைப்படாதீங்க, இந்தியாவில் எந்த மாநிலத்துக்கும் எந்த பாதிப்பும் வராது அப்படின்னு ஆன் த ஃப்ளோர் ஆஃப் த ஹவுஸ் ஒரு அஷூரன்ஸ் கொடுத்தாருன்னா நேரு கொடுத்தது மாதிரி முடிஞ்சிரும்ல. அவர் இப்போ ரீசெண்டாக தமிழ்நாட்டில் வந்துட்டு சொல்லிட்டு போனதுக்கு அதில் அர்த்தமே இல்லையா? இப்போ ரீசெண்டாக அதே ஹோம் மினிஸ்டர் பாராளுமன்றத்தில் சொல்கிறதுக்கு முன்னாலே இந்த பிரச்சனையை நீங்கள் ஃபேர் டீலிமிட்டேஷன் எடுத்துகிட்டு போகிறதுக்கு முன்னாலே ஒரு ஹேஷ்டாக் கிரியேட் பண்ணுறதுல இருக்கிற ஆர்வம் உங்களுக்கு ஏன் நாடாளுமன்றத்தில் இதை பேசியிருக்காங்களே சார்? இல்லை அதுதாங்க, ஏன் இங்கே வந்து தான் அவர் சொல்லிட்டாரு. அவர் அரசியல் பொதுக்கூட்டத்தில் சொல்கிற உறுதிமொழியை ஏன் பார்லிமெண்ட்டில் கொடுக்க மாட்டாரு? இப்படி பாருங்களேன், பார்லிமெண்ட்டில் கொடுத்தாதானே அது ஒரு அஷூரன்ஸ். இல்லை பார்லிமெண்டத்தில் அவர் கொடுக்கணுமா, இல்லை இந்த கமிட்டியெல்லாம் டிசிஷன் எடுத்துட்டு நம்ம செயல் திட்டத்தை போட்டு இன்னைக்கு கம்ப்ளீட்டாக இதுக்குன்னு ஒரு ஃபோரம் இருக்குல்ல, அந்த ஃபோரத்தோட ஃபைனல் டிசிஷனை த்ரோ பண்ணுறதா, இப்படி பாராளுமன்றத்தில் ஒரு எம்பி அதை தெரியப்படுத்துறதா? யாராலும் இது பண்ண முடியாது. இப்போ நீங்களே பாருங்கள், சட்டமன்றத்தில் நேற்று நடந்த நிகழ்வுகளே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் அவங்களோட லிமிட்டேஷனில் சீஃப் மினிஸ்டர் தான் அட்ரஸ் பண்ணும்போது சீஃப் மினிஸ்டர் தான் அட்ரஸ் பண்ண முடியும். அதை ஒரு அந்த பிரைம் மினிஸ்டர் பண்ணுங்க, ஹோம் மினிஸ்டர் பண்ணுங்க, கவர்மெண்டோட இன்டென்ட். எங்களுக்கு உள்நோக்கம் இல்லை. இப்போ என்ன சந்தேகம் வருது? பார்லிமெண்ட்டை கட்டிட்டீங்க, செங்கோலை வச்சுட்டீங்க, செங்கோலை பார்த்துட்டு அப்படியே போன்னு சொல்ல போறீங்களா? அடிஷ்னலாக சீட்டை போட்டு வச்சிருக்கீங்க. அந்த சீட்டில் 543 இருந்தால் யாருக்கும் பிரச்சனை இல்லை. நீங்கள் அதிகமான சீட்ஸை போட்டு வச்சிருக்கீங்க. அங்கே யாரை உட்கார வைக்க போறீங்க? யூபி, எம்பி, ராஜஸ்தானையா இல்லை ப்ரொபோஷனேட்டா எல்லா ஸ்டேட்டையுமா அப்படின்னு சந்தேகம் வர்றப்ப நீங்க அஞ்சவே வேண்டாம்னு பிரைம் மினிஸ்டர் சொல்லலாம். இதில் ஒரு எப்போதுமே அரசியலில் நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, அரசியலில் பேச்சு ஒன்று இருக்கும், செயல் ஒன்று இருக்கும், இன்டென்ஷன் ஒன்று இருக்கும். நீங்கள் மோடி அவர்களை கூர்ந்து கவனித்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் நம்ம பலகாலமாக பேசுகிறது தெற்கு தேய்து வடக்கு வாழுதுங்கிற மாதிரி ஏதோ பேசிக்கிட்டு இருப்போம். ஆனால் அவரை பொறுத்த வரைக்கும் தெற்கு, வடக்கு, மேற்கு, கிழக்கு இதெல்லாம் அவர் பார்க்குறதே இல்லை. அவரை பொறுத்த வரைக்கும் மொத்த பாரத நலம் சார்ந்து இந்த 140 கோடி மக்கள் தொகையோட வாழ்வாதாரத்தை உயர்த்தி கொடுக்கறதை தாண்டி அவரோட சிந்தனையே இல்லை. இந்த வாழ்வாதாரத்தை உயர்த்தும் போது இந்த கான்ஸ்டியூஷனலாக என்னென்னலாம் சப்போர்ட் பண்ணணுமோ, எந்தெந்த ஏரியாவில் நம்ம கான்ஸ்டியூஷனலாக மக்கள் நலன் சார்ந்து செயல்படுத்தணுமோ அதில் ஒரு நலம் சார்ந்தது என்னன்னா இந்த டீலிமிட்டேஷன் ஃபேக்டர்ஸ். ஏன் இது பண்ண இது கடந்த காலமாக கிட்டத்தட்ட 71 தள்ளி கொண்டாந்துட்டோம். அவங்க வாஜ்பாய் அவர்களும் ஒரு தள்ளி கொடுத்துட்டாரு. இப்போ நீங்கள் இன்றைக்கி என்ன பண்ணீங்க? என்ன நீங்கள் இவ்வளோ பேரை கூட்டி இவ்வளோ செலவு பண்ணி இவ்வளோ பேரை வச்சு இன்றைக்கி என்ன முடிவு பண்ணீங்க? இன்னொரு 25 ஆண்டுகள் தள்ளுங்கன்னு சொன்னீங்க. இதை கேளுங்க, நான் அதில் சார் எனக்கு அதில் கருத்து இருக்குது. சார் ஏற்கனவே ஒரு வண்டி ஓட்ட வண்டியை தள்ளி கொண்டாந்தது மாதிரி நீங்கள் இன்னொரு தடையும் தள்ளி காப்பாற்றி வைக்கிறது சார். நீங்க தள்ளுறது இல்லை, காப்பாற்றி வைக்கிறது மாதிரி 25 வருஷம் காப்பாற்றி
இன்னொரு 25 வருஷம் காப்பாத்துறது மாதிரி இல்ல இதுல நீங்க ஆக்சுவலா காப்பாத்தல. நீங்க என்ன மிகப்பெரிய பிழை பண்ணி இன்னைக்கு வந்து ஒரு பெரிய பிழை என்னன்னா, இந்த அரசாங்கம், தமிழக அரசாங்கம் இந்த மாதிரி ஒரு கூட்டு முயற்சி பண்ணி மற்ற அரசாங்கத்தில் இருக்க சீஃப் மினிஸ்டர், டிப்டி சிஎம் எல்லாம் எடுத்துட்டு வந்து நீங்க என்ன பண்ணிட்டீங்கன்னா, மக்கள் நலனுக்கு உண்டான எதையுமே முன்னெடுக்காம இன்னொரு 25 வருஷம் தள்ளுங்க. அப்போ உங்களோட இன்டென்ஷன் என்னவா இருக்குன்னா, தமிழ்நாட்டில் ஒரு அதிகப்படியான எம்பி கொடுக்கறதுக்கு வாய்ப்பை கூட நீங்க நிறுத்தி வைக்க ஆசைப்படுறீங்க. அது மிகப்பெரிய தமிழனுக்கு உண்டான துரோகம் இல்லையா? இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு வந்து புரியல சார், இன்ன வரைக்கும் டிஸ்க்ளோஸ் ஆகல சார். எவ்வளவு எம்பிங்கிறது தமிழ்நாட்டுக்கு எம்பிஸ் அதிகப்படுத்துற வாய்ப்பு இருக்குன்னு எப்படி சொல்றீங்க? கண்டிப்பா இருக்கும் சார். அப்படின்னா யூபி எவ்வளவு ஏத்த போறீங்க சார்? நீங்க விகிதாச்சாரமா ப்ரோ ரேட்டாவாங்கிறது அவங்க அண்ணன் வந்து நிறைய இடத்துல பேசியிருக்காரு, ஷாம் அண்ணன். அது அவர் பேசட்டும், நான் அதை திருப்பி பேச வேண்டியவர் அமித்ஷா இல்ல, பேச வேண்டியவர் பிரைம் மினிஸ்டர். இல்ல, நான் ஒரு கருத்து சொல்ல வந்தது மட்டும் சொல்லி முடிச்சிடறேன். கண்டிப்பா ரொம்ப இம்பார்ட்டன்டான எனக்கு என்னன்னா, தமிழர்கள் எப்போதுமே நிறைய விஷயங்களை விஷனரியா முன்னெடுத்து செய்யக்கூடியவங்க தான். அதுல எனக்கு மாற்று கருத்து என்னைக்குமே இல்லை. அரசியல் கடந்து தீர்க்கதரிசிகள் அந்த நம்பிக்கை உண்டு. அந்த நம்பிக்கையில நான் இன்னைக்கு அவங்க முதல்வர்கிட்ட என்ன பெருசா எதிர்பார்த்தேன்னா, ஒரு செயல் திட்டத்தை வடிவமைச்சு தமிழனுக்கும் மொத்த தேசத்துக்குமே, ஏன்னா இவர் தேச தலைவர் மாதிரி தன்னை ப்ரொஜெக்ட் பண்ண ஆரம்பிச்ச பிறகு தேச நலனை தமிழ் தலைவர் மாதிரி அவர் தேச தலைவர் தானே? இல்ல சார், தமிழகத்து தானே அவரோட பிரையாரிட்டி என்னைக்குமே அவருக்கு தமிழ் தலைவர்கள் சேர்ந்தது தானே சார் ஒரு தேசம். அதுதான் சார் சொல்றேன். நீங்க தான் ஒன்றியம்னு தானே சொல்றீங்க. அந்த அர்த்தத்துல வச்சுக்குவோம், அதே அர்த்தத்துல மெயின்டைன் பண்ணுங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, இவர் ஒரு வழிகாட்டுதலா இன்னைக்கு இதெல்லாம் பண்ணலாமே, இந்த மக்கள் நலம் சார்ந்து இவர் வந்து பிரைம் மினிஸ்டருக்கு வந்து இப்ப எதிர்க்கட்சி பொறுப்புல அவர் வந்துட்டார். கிட்டத்தட்ட ராகுலுக்கு அந்த எதிர்க்கட்சி பொறுப்பு அவர் இன்னைக்கு ரிமூவ் பண்ணிட்டார். அப்படி இருக்கும்போது இவர் ஒரு வழிகாட்டுதலா பண்ணி ஒரு 10 கமாண்ட்மெண்ட்ஸ் அந்த மாதிரி ஒரு 10 வழிகாட்டுதலை கொடுத்துருக்கானோ. வெறும் 25 வருஷத்தை தள்ளு, இந்த ஓட்ட பஸ்ஸை திருப்பி தள்ளி விடுன்னு சொன்னாரு பாருங்க. அதுல எனக்கு ஓட்ட பஸ் இல்ல சார், 543 அதுல தமிழர்களுக்கான தமிழ்நாட்டுடைய வெயிட்டேஜ் 7.2, அந்த வெயிட்டேஜ் அப்படியே இருக்கணும். ஏற்கனவே 25 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஆபத்து வந்தப்ப அங்க போய் மக்கள் தொகையை கட்டுப்படுத்துங்க சார் அப்படின்னு சொல்லி 25 வருஷம் தற்காத்து வச்சிருந்தாங்க. இது ஒரு தற்காப்பு முயற்சி தானே சார்? இதுல எந்த விதமான முன்னெடுப்பும் இல்ல, ஒரு முயற்சி இல்ல, ஒரு மாற்றத்திற்கான. எப்போதுமே நீங்க மாற்றத்தை பத்தி அதிக விரும்பி பேசுறவர் திரு தங்க தமிழ்ச்செல்வன். நம்மளோட 3 பாயிண்ட் திரு அர்ஜுனமூர்த்தி சொல்றார். ஒன்னு, ஒரு ஆக்கபூர்வமான செயல் திட்டத்தை தரல, ஒரு கவன ஈர்ப்புக்காக திமுக ஒரு ஹேஷ்டேக் போடுறதுக்காக பண்ணிருக்கு, ராகுல் காந்திக்கு அன்ஃபேராக நடந்து கொண்டுட்டாங்க, 25 வருஷம் இதை ஒத்தி வைங்க அப்படின்னு சொல்றதுல என்ன சார் இருக்கு அப்படின்னு ஒன்று சொல்றாரு. பிரைம் மினிஸ்டருக்கு தேச நலன்ற ஒன்றை தவிர வேற எந்த இன்டென்ட்டும் இல்லை. இல்லை ஐயா, கிருஷ்ணமூர்த்திக்கு நான் ஒரு தாழ்மையான வேண்டுகோள் என்னன்னு சொன்னால், எதிர்கட்சி ஸ்தானத்தில் அண்ணன் தளபதி செயல்பட்டார்ன்ற ஒரு செய்தியை சொல்கிறாரு. இன்றைக்கி நாங்கள் ஸ்டெப் எடுத்தது தென் மாநிலங்கள் முழுசாக பாதிக்கப்பட போகுது. பிஜேபிக்கு இங்கே ஓட்டு இல்லை, வெற்றியும் இல்லை. வட மாநிலங்கள் எந்த அளவுக்கு பாதிக்குதா இல்லை ப்ளஸ்ஸான்றது தெரிய வரல. அதை முன்னெடுத்து தான் இன்றைக்கி தென் மாநிலத்தில் அண்ணன் தமிழ்நாடு முதல்வர் அண்ணன் தளபதி முதல் ஸ்டெப்பாக எடுக்கிறாரு. எடுத்ததுமே இந்தியா முழுக்க நாங்கள் கூட்ட விரும்பலை. அப்படி கூட்ட விரும்பினா ராகுல் காந்தி தலைமையில் தான் கூட்ட விரும்புவார். அதனுடைய எங்களுடைய நோக்கம் அல்ல. முதல் பாதிப்பு தென் மாநிலம். ஒரு வாழ்த்து கூட தெரிவிக்கல. வெஸ்ட் பெங்கால், பஞ்சாப். ராகுல் காந்தி ஒரு வாழ்த்து கூட இன்னைக்கு தெரிவிக்கல. அது ஏன் சார் நீங்க கவலைப்படுறீங்க? சார் அவர்தான் எதிர்க்கட்சி தலைவர் சார். அவருக்கு நாட்டை பத்தி டீலிமிட்டேஷனை பத்தி ஒரு இருக்கே, அவருக்கு அந்த பொறுப்பு இருக்குல்ல. அந்த பொறுப்பை நோக்கி அவர் செயல்படல ராகுல் காந்தி. இன்னைக்கு இவரோட சப்போர்ட்ல தானே அந்த அதிகாரத்தில் இருக்காங்க. அப்போ வந்து ஏன் அதை செய்யல? இந்தி கூட்டணின்னு பண்ணும்போது இவங்களெல்லாம் தவிர்த்து அவர் பண்ணல. அப்போ அவர் என்ன பண்ணிருக்காரு? அனுமதி இல்லாம சார் ரேவந்த் ரெட்டி கேஸ் வந்திருப்பாங்க சார். ரேவந்த் ரெட்டி ஒரிசாவோட மாநில காங்கிரஸ் தலைவர், அவரெல்லாம் என்ன அவங்க அனுமதி இல்லாம வராங்க சார்? அனுமதி கொடுத்தார்ல. ஒரு வாழ்த்து செய்தி ஒரு ட்விட்டர் போட்டுக்கலாமே சார். அவர்தான் நிறைய ட்விட்டர் போடுவாரு, போட்டுக்கலாமே சார். ஏன் போடல? அவருக்கு தெரியும். தங்கம் அதோட பிரச்சனை என்னன்னு அவருக்கு தெரியும். கர்நாடக துணை முதல்வர் ரேவந்த் ரெட்டி, கேரளாவில் இருக்கிற காங்கிரஸ் தலைவர்கள் எல்லாம் வர்றாங்கன்னு சொன்னா அவங்க அனுமதி இல்லாம வந்துருவாரு. அவங்க அனுமதி தானே வருவாங்க சார். இவ்வளவு பெரிய முயற்சி எடுக்கிறவரு சவுத் இந்தியாவை காப்பாற்ற போறாரு. இது சார், நீங்க இது ஸ்டுடியோவில் இருக்கீங்க, நான் வெளியில இருக்கேன். நான் பேசி முடிச்ச பிறகு நீங்க பேசுங்க. ஏன்னா கருத்து சொல்ல முடியாது. நான்
நான் என்ன சொல்றேன், இன்னைக்கு உள்ள நிலைமை இதுக்கு நீங்க பாயிண்ட்டுக்கு வாங்க. நீங்க டீலிமிட்டேஷன் நடக்குமா நடக்காதா? எப்படி நடக்கும்? பாராளுமன்றத்தில் சொல்லுங்க, துணிச்சல் இருந்தா. ஏன் சொல்ல மறுக்கிறீங்க? நீங்க செய்ய போறது பித்தலாட்டம், துரோகம் பண்ண போறீங்க. அதனாலதான் இந்த மேட்டரை வந்து பாராளுமன்றத்தில் உள்துறை அமைச்சரோ பாரத பிரதமரோ பேசுவதற்கு தயங்குறாங்க. அதை உடைச்சு பேசுங்க. நாங்க ஏன் கொதிக்கிறோம் சொன்னா, இந்த டீலிமிட்டேஷன், இந்த தொகுதி கூடுது குறையுது எங்களுக்கு பிரச்சனை இல்லை. இதே மாதிரி நீங்க தொட்டு 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 மணிப்பூரை தொட்டு காஷ்மீரை தொட்டு அயோத்தியை தொட்டு இன்னைக்கு வர்றீங்க இங்க தொகுதி சீரமைப்புன்னு சொல்லி ஒவ்வொரு மாநில சுய உரிமைகளை பறிக்கிறீங்க. இந்த பறிப்பு இருக்கக்கூடாது. மாநிலத்துக்கு உண்டான அதிகாரம் வேணும்னு தான் இன்னைக்கு இந்த கூட்டம் கூட்டப்பட்டதின் நோக்கம். அதை முதல்ல புரிஞ்சுக்கங்க. எதிர்கட்சி தலைவர் வரல, வாழ்த்து சொல்ல, இந்த கவலை உங்களுக்கு வேணாம். அது சொல்ல வேண்டிய இடத்துல, போராட வேண்டிய இடத்துல எதிர்கட்சி தலைவர் வந்து சேருவார் எங்க கூட. அடுத்த கூட்டம் எங்களுக்கு அடுத்து நடக்க போகுது. அந்த கூட்டத்துக்கு பிறகு என்ன நடக்குதுன்றது நாங்க சொல்றோம். ஓகே திரு ஷியாம் சார், இதுல ரெண்டு கத்தி மேல நடக்கிறது மாதிரியான ஒரு விஷயம் இந்த முயக்கத்தை முன்னெடுக்கிறது. ஒரு பக்கம் அகில இந்திய கட்சிகளுடைய தயவு வேணும், இந்த தென்னிந்தியாவினுடைய எம்பிக்கள் குறைவு, காங்கிரஸ் சமாஜ்வாதி போன்ற கட்சிகள் திடீர்னு பிஜேபி வந்து உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் ராஜஸ்தானில் போய் உங்களுக்கு எம்பி வேணாம்னு சொல்லி சொல்கிறவங்களோட சேர்ந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாநிலத்துக்கு கூட கொடுங்க குறைய கொடுங்கன்ற ஏரியாவுக்குள்ளேயே போகாமல் ஃபேர் டீலிமிட்டேஷன், நியாயமான தொகுதி சீரமைப்பு அப்படின்ற ஒரு முழக்கத்தை ஒரு மிடில் பார்த்து எடுத்து இதை ட்ரெண்ட் பண்ணுறாங்க. இன்னொரு அம்சம் உங்கள்கிட்ட நான் கேட்க விரும்புகிறது, தமிழ்நாட்டில் இந்த மாதிரியான எத்தனையோ அணி சேர்க்கைகள் நடந்திருக்கு. கலைஞர் அவர்கள் காலத்தில் என்டி ராமாராவ் போன்றவர்கள் வந்தது, மன்மோகன் சிங் போன்றவர்கள் வந்தது ஒரு கட்டம், வாஜ்பாய் அத்வானி போன்றவர்கள் வந்தது இன்னொரு கட்டம், பிரமோத் மகாஜன், ஜார்ஜ் பெர்னாண்டஸ் உள்ளிட்ட தலைவர்கள், அத்வானி போன்றவர்கள் போயஸ் கார்டனில் போய் ஒரு கூட்டணி முயற்சிகள் நடந்தது இன்னொரு கட்டம். இன்னைக்கு அப்படியான முயற்சிகள், கூட்டணி முயற்சிகள்லாம் இல்லாமல் தேசிய தலைவர்கள் ஒன்று திரளக்கூடிய ஒரு முன்முயற்சியாக இன்னைக்கு இது நடந்திருக்கு. இதோட பொலிட்டிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் என்ன சார்? என்ன செய்தியை இன்னைக்கு இந்தியாவுக்கு இது சொல்லியிருக்கு? இது என்ன செய்தியை சொல்கிறது என்றால், தமிழ்நாட்டில் ஏற்கனவே இப்படி வந்து நம்ம 2 தொகுதியை இழந்திருக்கிறோம். எங்களோட 62 ஸ்கூல் டேஸ்ல வந்து நமக்கு 41 எம்பி தொகுதிங்க. 31 எம்பி தொகுதி வந்து காங்கிரஸ் ஜெயிச்சது. 41க்கு 31 ஜெயிச்சிட்டோங்கிறது தான் பிரச்சாரமா இருந்தது. நான் காலேஜுக்கு வரும்போது 66 39 தொகுதியாக குறைய போகுதுங்கிற ஒரு பேச்சு தான் அடிபட்டுச்சு. 39 தொகுதியாக குறைஞ்சிரும் 65லேருந்து அப்படி அந்த பேச்சு அடிபடும் போது திமுக அப்பவுமே அறிஞர் அண்ணா தலைமையிலான திமுக அப்பவுமே வந்து இது பெரிய தவறு, இப்படி குறைக்கக்கூடாது என்று சொல்லும்போது அப்படியெல்லாம் குறைக்க மாட்டார்கள், அந்த அச்சம் தேவையற்றது. காங்கிரஸ் கட்சி அப்படித்தான் சொல்லிட்டு இருந்தது. கடைசியில் வந்து 67ல் 39 தொகுதி ஆகிப்போச்சு. 41லேருந்து 39 2 தொகுதி இழப்பு. அது கிட்டத்தட்ட 5%. பல காரணங்கள் சொல்லப்பட்டன. தொகுதி பவுண்டரி மாறிடுச்சு, திருத்தணி உங்களுக்கு கிடைச்சிருச்சு, இப்படி பல காரணங்கள் சொல்லப்பட்டன. ஆனால் நெட் லாஸ் வந்து 2 தொகுதி. அப்போ இயல்பாக இப்படித்தான் வரும். என்ன காரணம்னா நம்ம கான்ஸ்டியூஷன் அப்படித்தான் சொல்லுது. எப்படி எம்பி எம்எல்ஏ எண்ணிக்கையை நீங்க தீர்மானிக்க போறீங்க என்றால் ஜனத்தொகை அடிப்படையில். இதுதான் கான்ஸ்டியூஷனல் மேண்டேட். அப்போ முதல் முறையாக நம்ம 71ல் வந்து கான்ஸ்டியூஷனல் மேண்டேட்டில் 25 வருஷம் சீலி, அது ஓட்ட பஸ்ன்னு நண்பர் அர்ஜுனமூர்த்தி சொல்லிட்டாரு. அடுத்தாப்புல இன்னொரு ஓட்ட பஸ் அப்போ வாஜ்பாய் காலத்தில் வந்துச்சே, அதுவும் ஓட்ட பஸ் தானே. அப்போ அவரே 25 வருஷம் கொடுத்தாரு. ஓட்ட பஸ் இல்லை, பஸ் ஃபுல்லாயிடுச்சு, ஸ்டாண்டிங்லாம் தாண்டி போகுது. அப்போ இயல்பாக சில சீர்திருத்தங்களை எடுக்க வேண்டியது இருக்குது. அதுக்கான காலம் இல்லை. 25 50 வருஷம், இன்னொரு 25 வருஷம். அது கூட எனக்கு வந்து தனிப்பட்ட முறையில் எனக்கு அதில் விருப்பம் கிடையாது. ஏன்னா இன்னொரு தலைமுறைக்கு எதுக்கு இந்த பிரச்சனையை நம்ம விட்டுட்டு போனோம்? அர்ஜுனமூர்த்தி சொல்ற அந்த பாயிண்ட் நான் ஏத்துக்கிறேன். இப்போ இன்னொரு தலைமுறைக்கு நம்ம விட்டுட்டு போக வேண்டாம்னா இப்பவுமே ஒரு முடிவு எடுக்கணும். முடிவெடுக்கிற சூழல் வந்துருச்சு. என்ன காரணம்னா விமன்ஸ் ரிசர்வேஷன் பில்லு. ஸோ நீங்க ஆரம்பத்தில் குறிப்பிட்டீங்க. அப்போ இயற்கையாகவே வந்து விமன்ஸ் ரிசர்வேஷன் பில்லை நம்ம அமல்படுத்தணும்னா டீலிமிட்டேஷனுக்கு முந்தைய ஸ்டேஜ் என்ன? அது எல்லா ஆங்கில பத்திரிகையிலும் விரிவான கட்டுரைகள் வந்திருக்குங்க, எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் வந்துருச்சு. அது ரீஅப்ரோப்ரியேஷன் வரும்போதே நமக்கு 39 வந்து 31 குறைஞ்சு போயிடும். இதுதான் உண்மை. 80 சீட் கொண்ட யூபிக்கு 91 சீட்டா மாறும். அதாவது இன்றைய ஜனத்தொகைக்கு ஏற்றவாறு நம்ம 543 ரீஅப்போர்ஷன் பண்ணாலே போதும். 80 சீட்டு யூபிக்கு 91, 40 சீட்டு பீகாருக்கு 50, 25 சீட்டு ராஜஸ்தானுக்கு 31, 29 சீட்டு மத்திய பிரதேசுக்கு 33, நமக்கு
39 சீட்டுக்கு 31 மாறிடும். கிட்டத்தட்ட இதுதான் வந்து நம்ம 41 39 ஆக்குனதுக்கு இதே ரீஅப்ரோப்ரியேஷன் தான் காரணம். அப்போ இந்த வெறும் அச்சம்லாம் இல்லை, இது நடப்புல தெரிகிற விஷயம். இது குறித்து பல கட்டுரைகள் வந்து கடந்த 3-4 வருடமா நான் தொடர்ந்து எழுதிட்டு தான் வரேன். இப்போ எந்த முயற்சி இதில் நம்ம எடுத்திருக்கிறோம்னா ஒரு சரியான முயற்சி, பாதிக்கப்படக்கூடிய மாநிலங்கள் எல்லாத்தையும் நம்ம ஓரணியில் திரட்டியிருக்கோம். நீங்களே சொன்ன மாதிரி உத்தரப்பிரதேசமோ பீகாரோ மத்திய பிரதேசோ அங்கே அரசியல் இதை வச்சு நம்ம பண்ண முடியாது. அது எந்த கட்சியும் பண்ண முடியாது. அகிலேஷ் யாதவ் என்ன தொகுதியெல்லாம் குறைக்க கூடாது அப்படின்னு சொல்ல போறாரா? அது இல்லை. நமது நோக்கமும் அதுவல்ல. ஏன்னா இதே மாதிரி முயற்சி 69 கலைஞர் அவர்கள் எடுத்த முயற்சி தான். அதுக்கு பின்னாடி தான் ராஜ்மன்னார் கமிட்டி வருது. என்ன முயற்சி எடுத்தார் அவரு? அதாவது மாநில அரசுக்கான அதிகாரங்கள் குறைப்பு. எம்ஜிஆர் அவர்கள் முயற்சி எடுத்தார்கள். தென்னிந்திய முதல்வர்கள் மாநாடு. ராபர்ட் ஷா எக்டே முயற்சி எடுத்தாரு. ஆக இந்த முயற்சி எப்போதும் தொடர்ந்து இந்திய அரசியலில் எடுக்கப்படுகிற முயற்சி தான். இது ஏதோ அரசியலுக்காக அல்லது ஒரு மிக விசித்திரமான ஒரு முயற்சி, தேவையற்ற அச்சோ, தவறுகளில் இருந்து திசை திருப்புவதற்கு இப்படி நான் பார்க்கலைங்க. இல்லை, பிஜேபி இன்றைக்கு வந்து இதுக்கு ஒரு போராட்டத்தை அறிவித்து இது வந்து அவங்கவுங்க வீடுகளில் இருந்தே கருப்பு கொடியெல்லாம் காட்டி தமிழர்களுக்கு விரோதிகள்லாம் வர்றாங்க, நீங்கள் வந்து அவங்களோட உட்காந்து பேசுகிறீங்களா அப்படின்னு போராடுற ஒரு இடத்துக்கு போகிறாங்க. இதுதான் கருப்பு சட்டம். இது வந்து ஒரு தேசிய அளவிலான பிரச்சனை. ஒரு தமிழ்நாட்டில் அனைத்து கட்சி கூட்டம் கூடி அந்த கூட்டத்தில் எல்லோரும் ஒருமித்த கருத்தில் சொல்லி அதை இன்னைக்கு முதலமைச்சர் சொல்றார், முன்னெப்போதும் இல்லாத ஒரு ஒற்றுமையை தமிழ்நாடு வெளிப்படுத்தி இருக்கு. அது 25 வருஷம் ஃப்ரீஸ் கேட்கறதும், நீங்க வந்து மாநிலங்களை கலந்து ஆலோசிக்கணும், வைடர் கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னு சொல்ற ஒரு அம்சங்களை சொல்றாங்க. அதை நீட்சியாக மணிப்பூரில் இன்னைக்கு இவ்வளவு கலவரம் நடக்கிறப்ப அங்கே போதுமான எம்பிக்கள் இல்லைன்றதுனால அதை பாதர் பண்ண மாட்டாங்க அப்படின்ற ஒரு உதாரணத்தோட இது அடுத்து நகர்கிறது. நீங்கள் சொன்னது மாதிரி அணி சேர்க்கைகள், அணி முயற்சிகள் அப்படின்றது கடந்த காலத்தில் நடந்திருக்கிறது. அப்படின்னாலும் இன்னைக்கு வெவ்வேறு அரசியல் சிந்தனை போக்குகளை கொண்டவங்க, எதிரும் புதிருமானவர்கள் ஒன்று சேர்ந்து ஒரு இஷ்யூவை பேசுறத டெல்லி எப்படி பார்க்கும்? இன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் இதை வந்து ஒரு பாசிட்டிவாக எடுத்துக்கொண்டு ஒரு வைடர் கன்சல்டேஷன் வேணும், அப்போசிஷனை என்கேஜ் பண்ணுவோம், சில மாநிலங்களுக்கு அச்சம் இருக்கு, அவங்களுக்கு அஷ்யூர் பண்ணுவோம் அப்படின்னு நேரு அவர்களைப் போலவோ வாஜ்பாய் அவர்களைப் போலவோ ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறதுக்கு இது எடுத்துக்கிட்டு போகுமா தமிழ்நாட்டோட இந்த முன்முயற்சி? கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகும். என்ன காரணம்னாங்க, நம்ம கான்ஸ்டியூஷனலாக நமக்கு கொடுத்துருக்கிற 25 50 வருஷம் பாதுகாப்பு இன்னும் 9 மாதத்தில் முடிய போகுது. 2026க்கு பிறகு நம்ம பழையபடி ஒரிஜினலுக்கு தான் போகிறோம். என்னன்னா மக்கள் தொகை அடிப்படையில் வந்து எம்பி எம்எல்ஏக்களின் எண்ணிக்கை என்கிற அந்த ஒரிஜினல் ஸ்டேட்டஸ்க்கு தான் நம்ம திரும்புவோம். அப்படி திரும்பும்போது ஒன்று ரீஅப்ரோப்ரியேஷன் பண்ணி ஆகணும், அப்புறம் வந்து அப்ரோப்ரியேஷனுக்கான டீலிமிட்டேஷனுக்கான ஆக்ட் கொண்டு வந்தாகணும். அதுக்கு பிறகு தான் கமிஷன் வரும். ஆக்ட் கொண்டு வரும்போதே ஒன்று 25 வருஷம் ஃப்ரீஸாக அவங்க ஒத்துக்கிட்டாங்கன்னா அப்படி ஒத்துக்க கூடாதுங்கிறதா என்னோட உண்மையான ஆசை. நேரடியாக இந்த பிரச்சனையை அணுகுவோம். அப்படி எப்படி அணுகிறது? 2 விஷயம்தான். அர்ஜுன் சொன்ன மாதிரி நான் தொடர்ந்து பேசிட்டு வர்றது தான். விகிதாச்சார முறைப்படி நீங்கள் கொடுக்க போறீங்களா, இல்லை வந்து கான்ஸ்டியூஷனில் இருக்கிற அந்த பிரிவை ரத்து பண்ண போறீங்களா? இதுதான் கேள்வி. இப்போ விகிதாச்சாரம்னா 543, சும்மா ஒரு தோராயமாக 550ன்னு வச்சு அந்த 550 1000 உயர்த்த போறோம்னு வச்சுக்கிட்டா அந்த மீதம் இருக்கிற 450 எல்லா மாநிலங்களுக்கும் சமமான அளவு பிரித்து கொடுக்கப்பட வேண்டும். பழைய 39 அடிப்படையில் நமக்கு வரணும். உள்துறை அமைச்சர் பேசும்போது நான் அப்படிதான் புரிஞ்சுக்கிட்டேன். ப்ரோரேட்டான்னு அவர் சொல்லும்போது நான் அப்படிதான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா சம அளவுன்னு தாங்க அர்த்தம். ப்ரோரேட்டானா மொழிபெயர்ப்பு வந்து சம அளவு. சம அளவுன்னா ரொம்ப சிம்பிளான உதாரணம். நீங்க வந்து 15 நாள் வேலை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாள் சம்பளம் எல்லாருக்கும் ஒண்ணுதான். உங்களுக்கு 15 நாள் சம்பளம் கிடைக்கும், இன்னொருத்தருக்கு 30 நாள் சம்பளம் கிடைக்கும். அதுதான் ப்ரோரேட்டா. இப்ப அண்ணாமலை அவர்கள் தான் அதை குழப்பினாரு. அவரு குழப்பினால வந்து அது ஒரு இன்னும் முடிவுக்கு வரலையோங்கிற ஒரு சந்தேகம் எனக்கு வந்துச்சு. இல்ல சார், ஒரு பிரைம் மினிஸ்டரோ ஹோம் மினிஸ்டரோ பார்லிமெண்ட்ல தொடர்ந்து இந்த பிரச்சனையை வந்து டிஸ்கஷனுக்கு கேட்கறாங்க. திமுக எம்பிக்கள் நாடாளுமன்றத்தில் விவாதிக்கணும் அப்படின்னு கேட்கறாங்க. அவங்க சந்தேகத்தை சொல்லலாம், அதன் மீது மற்ற எம்பிக்கள் பேசலாம். இறுதியா ஹோம் மினிஸ்டரோ பிரைம் மினிஸ்டரோ இதுக்கு வந்து கிளாரிஃபை பண்ணிடலாம். எந்த மாநிலத்துக்கும் பாதகம் வராது. ஏற்கனவே என்ன வெயிட்டேஜ் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு இருக்கோ அந்த வெயிட்டேஜ் ப்ரொபோர்ஷனேட்டா அந்த ரெப்ரசன்டேஷன் இருக்கும் அப்படின்னு சொன்னா அந்த பிரச்சனை அன்றே முடிந்து விடும். ஆனால் அப்படியான ஒரு அஷூரன்ஸை அவங்க தர மறுக்கிறது, திரு தங்க தமிழ்ச்செல்வன் சொல்ற மாதிரி அவங்க பிஜேபியோடைய செயல் திட்டம் வேறொன்றாக இருக்கு, அதனால தான் தர மறுக்கிறாங்கன்ற பாயிண்ட்டுக்கு அவர் வரார். தங்க சொல்றது கரெக்ட். பிஜேபியோட செயல் திட்டம் அடுத்ததான் பீகாரா தானே இருக்க முடியும். பீகார் வந்து இம்மிடியேட்டா ரீஅப்ரோப்ரியேஷன்லேயே அவங்களுக்கு லாபம் இருக்கும். அதுக்கு பிறகு வந்து டீலிமிட்டேஷன் கொண்டு வந்தாலும் லாபம் இருக்கும். இப்போ வந்து இதுக்கு பிஎம்ஓ இல்லை
உள்துறை அமைச்சரோ வந்து பாராளுமன்றத்தில் ஒத்துக்கிட்டா, மீட்டிங்ல பேசுவாங்க, பாராளுமன்றத்தில் ஒத்துக்கிட்டா பீகார் தேர்தலில் என்ன ஆகும்னா நிதிஷ்குமாரே வந்து கூட்டணி விட்டு வெளியில போயிடுவாரு. அப்ப இயல்பாக அவங்களுக்கு அரசியல் நோக்கம் இருக்கு. அது மட்டும் இல்ல, எல்லா மாநிலங்களுக்கும், வட இந்திய மாநிலங்கள் எல்லாத்துக்குமே இதுல அரசியல் நோக்கம் இருக்கு. இதைத்தான் நான் முதல்ல இருந்து சொல்றேன். 2 தொகுதி நமக்கு குறையும் போது இதைத்தாங்க பேசுறாங்க. அது காங்கிரஸ் கட்சி, அவ்வளவுதான் வித்தியாசம். சோ காங்கிரஸ் கட்சியும் பிஜேபியும் வட இந்திய அரசியலை முன்னெடுத்து செய்வதுதான் நான் காலங்காலமா பார்த்துட்டே வரேன். 67ல காங்கிரஸ் எதிர்த்தோம், இப்ப இன்னைக்கு இத்தனை பேர் வர்றாங்கல்ல சார். இன்னைக்கு வந்து கேரளா முதலமைச்சர் சொல்றாரு நம்ம தலைக்கு மேல தொங்கிட்டு இருக்கிற ஒரு கத்தி அப்படிங்கிறாரு. இது வந்து கேரளா, கர்நாடகா சொல்றது வந்து இது வந்து ஒரு எண்ணிக்கை சம்பந்தப்பட்ட பிரச்சனை இல்ல, ஃபியூச்சர் ஆஃப் ஃபெடரலிசம், இந்தியாவுடைய கூட்டாட்சியோட எதிர்காலம் சம்பந்தப்பட்டது, இது எண்ணிக்கை சம்பந்தப்பட்டது இல்ல, நம்முடைய உரிமை சம்பந்தப்பட்டது. இப்படி பார்க்கிற பார்வையே பலரும் ஷேர் பண்றதை பார்க்கிறோம். இப்ப நம்ம முதலமைச்சர் இப்போ பேசல, நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு பேசும்போது கூட பிஜேபி ஆட்சிக்கு வந்து இதை இந்த செய்யறதுக்கு மட்டும் நாம் அனுமதிச்சிட்டோம்னா வருங்கால தலைமுறைக்கு இந்திய அரசியல்ல நமக்கு, நம்முடைய குரலுக்கு, தமிழ்நாட்டோட குரலுக்கு மதிப்பே இல்லாம பண்ணிடுவாங்க, ஒரு மிக பேராபத்து இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அது ஒரு மிகைப்படுத்தப்பட்ட அச்சம்னு பிஜேபி சொல்றதை எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? மிகைப்படுத்தப்பட்ட அச்சமே இல்லைங்க. இப்ப நீங்க வந்து இந்த ரீஅப்ரோப்ரியேஷன் ஃபிகர் எடுத்தாலும் சரி, இல்லது கூட்டப்பட்ட பிறகு கிடைக்கக்கூடிய ஃபிகர் எடுத்தாலும் 4-5 ஸ்டேட்டை கான்சன்ட்ரேட் பண்ணாலே பிஜேபி பெர்பச்சுவலா ஆட்சியில் இருக்கும். அதான் இதோட உண்மை. நீ பீகாரோ, மத்திய பிரதேசமோ, ராஜஸ்தானோ, உத்தரப்பிரதேசமோ, இந்த 4 மாநிலமுமே நமக்கு போதும் அப்படித்தானங்க முன்னாடி இருந்துச்சு. உத்தரப்பிரதேசமே போதும் தானே சொன்னாங்க. இந்தியாவை ஆள்வது உத்தரப்பிரதேச மாநில முதல்வர்கள். எப்ப அது மாறுச்சு? நரசிம்மராவ் எப்போ வந்தாரோ அது ஒரு துர்பாக்கியமான ஒரு நிலைமைக்கு பிறகு அப்படியான ஒரு சூழல் வந்து ஏற்பட்டது. அப்போ பாரதிய ஜனதா அடுத்த பிரதமர் ரெடியா இருக்காரு, அமித்ஷா, RSS. அவங்க என்ன நினைக்கிறாங்க? நிரந்தரமா இந்தியாவை ஆளணும்னு தான் நினைக்கிறாங்க. அப்ப அதுக்கான வழி என்ன? ஜனநாயக முறைப்படியான வழி என்ன? அதிக எம்பிக்களை பெறுதல். அதிக எம்பிக்களை பெறுவதற்கான வழி என்ன? அவங்களுக்கு எங்கெல்லாம் செல்வாக்கு இருக்கோ அங்கெல்லாம் எம்பி எண்ணிக்கையை கூட்டி கொடுக்க வேண்டியதா. ரொம்ப சிம்பிள் தான் சார். உண்மையிலே லோக்சபா எம்பி எண்ணிக்கை கூடுனா ராஜ்யசபா எம்பி எண்ணிக்கை கூடும் சார். அது அதற்கடுத்த பிரச்சனை. மக்களை நேரடியாக சந்திக்கிற பொறுப்புல இருக்கிற எம்எல்ஏக்கள் எண்ணிக்கையை கூட்டுங்க. மக்களை நேரடியாக சந்திக்க இருக்கிற உள்ளாட்சி பிரதிநிதிகளை எண்ணிக்கையை கூட்டுங்க. அதுவும் இதுக்குள்ளதான் வருது, டீலிமிட்டேஷனுக்குள்ளதான் வருது. அதை விடுத்து நீங்க வெறுமனே லோக்சபா எம்பிக்களின் எண்ணிக்கையில் மாறுதல் செய்வதால் கூட பயனே இல்லை. மோடிக்கு மிக நெருங்கிய நண்பராக இருக்கக்கூடிய ட்ரம்ப் அவர்களே இதற்கு அவரது நாட்டில் ஒத்துக்கொள்ளவில்லை. இன்றைய தேதி வரைக்கும் 1913 இருந்து யூஎஸ்ல வந்து ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ் எண்ணிக்கை 1 தான். மாகாணத்துக்கான பிரதிநிதித்துவம் ஒன்றாதான் வச்சிருக்காங்க, அவங்க மாத்தல. இன்ஃபேக்ட் அவங்க வந்து இப்ப நம்ம சென்ட்ரலைசேஷனை நோக்கி போறோம், அவர் சென்ட்ரலைசேஷனை டிஸ்மேண்டில் பண்றாரு. கல்வியை தூக்கி மாநிலத்துக்கு கொடுத்தாரு. யூனியன் கல்வி, ஒன்றிய அரசுல கல்வியை, அந்த ஃபெடரல் கவர்மெண்ட்ல எஜுகேஷன் டிபார்ட்மெண்டே கலைச்சிட்டாரு. மாநிலங்களே பாத்துக்கங்க அப்படின்னு சொல்றாரு. மோடி இதை கத்துக்கலான்ற நம்ம பணம் கேக்குறீங்க, அமெரிக்காவுக்கு போயிட்டோம். நம்ம ஆண்டிப்பட்டி பிரச்சனைக்கே வருவோம். ராம்கி, உங்க கோணம் என்ன இந்த மீட்டிங்ல? இது வந்து இது எண்களை பற்றியது இல்லை, இது இந்த மாநிலத்துடைய அடையாளத்தை பொறுத்தது அப்படின்னு டி.கே. சிவகுமார் சொன்னார். கிட்டத்தட்ட அந்த கான்செப்டில் தான் எல்லாருமே ஒருங்கிணைத்திருக்காங்க. ஆக்சுவலாக இது வந்து தேசிய கட்சியாக காங்கிரஸ் இருந்தாலும் அவங்களுடைய பிராந்திய தலைவர்களுக்கு வந்து காங்கிரஸ் மேடம் ஒரு எம்பவர் பண்ணுது. அதனால தான் அவங்க வந்திருக்காங்க. அதை வந்து பாஜக செய்யலை, அதான் ஒரு பிரச்சனை, வேற ஒன்றும் இல்லை. இதில் நிறைய அசம்ஷன் இருக்குது. முதல்ல வந்து ரொம்ப சிம்பிளான விஷயம், இது வந்து இது வரைக்கும் டீலிமிட்டேஷன் பற்றி பேசியிருந்தாங்க. இன்னையிலேருந்து தான் ஃபேர் டீலிமிட்டேஷனுங்கிற விஷயத்தை நம்ம இன்றைக்கி பேசுகிறோம். ரெண்டாவது, டீலிமிட்டேஷன்னாலே தொகுதிகளை கூட்டவோ குறைக்கவோ செய்துதான் ஆகணும், தவிர்க்க முடியாது. அதுதான் டீலிமிட்டேஷன். இல்லை, மக்கள் தொகைக்கு இல்லை கடைசியாக நடந்த 2009 நடந்த டீலிமிட்டேஷன் நீங்களும் பார்த்தீங்க, நானும் பார்த்தேன். அப்போ 234 அப்படியே இருக்கும் அப்படின்னு முடிவு பண்ணோம். தமிழ்நாட்டுக்கு இருக்கிற 39 அடுத்த 25 வருஷத்துக்கு அப்படியே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த நம்பர்ஸை ஃப்ரீஸ் பண்ணிட்டு தொகுதியோட எல்லையை மட்டும் மறுவரையறை பண்ணாங்க. இப்போ கோபி தொகுதி இல்லாம திருப்பூர் தொகுதி உருவாச்சு, கும்பகோணம் தொகுதி இல்லாம மயிலாடுதுறை தொகுதி உருவாச்சு, இதெல்லாம் பண்ணாங்க. ஆமா, இப்போ இதை தான் நம்ம வந்து அடுத்த 25 வருஷத்துக்கு இதை போஸ்ட்போன் ஆனால் அப்படி தான் நடக்கும். ஆனால் அது வந்து மாற்றமே வராது அப்படிங்கிறது தான். ஆக்சுவலாக அது வந்து ஒரு சார் சொன்னதும் சரி, ஷாம் சார் சொன்னதும் சரி, இன்றைக்கி நம்ம செய்தாகணும். 2026 29 செய்தாகணும். அது நல்ல விஷயம் தான். ஆனால் அதை எப்படி செய்கிறாங்க? அதாவது இதில் வந்து நாளைக்கு வந்து உத்தரப்பிரதேசத்தோட எம்பிக்கள் அதிகமாகிடுவாங்க, பீகாரோட எம்பிக்கள், நம்மளுடைய எம்பிக்கள் இரிட்டைன் ஆகலாம் அப்படிங்கிறதுல ஒரு கவலைப்படுறதுல நியாயம் இருக்குது. ஆனால் அவங்களுடைய எம்பிக்கள் அதிகமாகிடுவோங்கிற கவலைப்படல எப்படி நம்ம நியாயப்படுத்த முடியும்னு எனக்கு தெரியல. ரெண்டாவது, 2 பேருக்கு ஒரு வெயிட்டேஜ் இருக்கு. 100 பேர் இருக்கிற சபையில் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க 7.2 இன்னைக்கு இருக்கிறதுல. நீங்க வந்து உணங்கள்தான் பற்றி மட்டும் கவலைப்படுங்கன்னா நமக்கு வந்து 7.2 ரேஷியோ இருந்தா பிரச்சனை இல்லை.
மாறாக 100 பேர் இருக்கிற இதை வந்து நாங்கள் 1000 ஆக்குறோம், உங்களுக்கு 5 கொடுத்துட்றோம், அவங்களுக்கு 50 கொடுக்குறோம்னு சொன்னாங்கன்னா ஒரு ஓட்டு நம்பர்ஸ் தானே சார் டெமோக்ரஸி. நம்பர் தான். நீங்கள் வந்து ஒரு பாஜக வந்து ப்ரோரேட்டா பேசிஸ் அப்படிங்கிறது ஒரு விஷயத்த சொல்லுது. அது என்ன பேசிஸ்லங்கிறத அவங்க தான் விளக்கணும். ஆனால் நான் ஒரு ஏன் விளக்காமலே இருக்கிறாங்க? இல்லைண்ணா அது அவங்க என்ன விளக்குறாங்க, அதாவது என்னன்னா நீங்கள் அப்போ ஏன் என்ன காரணம்னா ப்ராப்பர் சேனல்லேருந்து ஒரு ப்ரெஷர் வரவே இல்லை. இல்லை சார், ஒரு டெமோக்ரஸியில் டிஸ்கஷன் இம்பார்ட்டன்ட். ஒரு நேஷனல் பில்டிங், ஒரு நேஷனல் நடக்கிற ஒரு முக்கியமான ஒரு டிசிஷன், இந்தியாவுடைய எதிர்காலத்தை பற்றினது. இது ப்ராப்பர் சேனல்ன்றது பார்லிமெண்ட் தான் ப்ராப்பர் சேனல். நீங்க ஆல் பார்ட்டி மீட்டிங்லாம் போடணும், முதலமைச்சர்கள்லாம் கூட்டணும் கூட இல்லை. பார்லிமெண்ட்ல உங்க ப்ரொபோசல் என்னன்னு சொல்லணும்ல. எதிர்க்கட்சிகள் டிபேட் கேட்டால் அதை ஒத்துக்கணும்ல. கரெக்ட், அதை தான் வரணும். அப்போ அது ஒரு எப்போ வரணும்னா இந்தியா கூட்டணி கட்சி எம்பிக்கள் சார்பாக ஒரு கூட்டம் நடத்தி இந்த மாதிரி விஷயங்களை நம்ம வந்து எம்பிக்கள் அங்கே எழுப்பணும், அங்கிலிருந்து ஆளுங்கட்சியிலேருந்து ஒரு உத்தரவாதம் வாங்கணுங்கிற அதுதான் ப்ராப்பர் சேனல். அந்த இடத்துல சிக்கல் நடக்கவில்லை. அந்த இடத்துல சிக்கல் இருக்கு. இந்தியா கூட்டணி கட்சிகள்னு சொன்னா இந்தியா கூட்டணியில ஆர்ஜேடி இருக்கு, சமாஜ்வாதி கட்சி இருக்கு, அவங்களுக்கு பாதிப்பு இல்லை. இந்தியா கூட்டணி கட்சியில திமுக இருக்கு, விசிகா இருக்கு, சிபிஐ இருக்கு, சிபிஎம் இருக்கு, இவங்களுக்கு பாதிப்பு இருக்கு. இது இந்தியா கூட்டணியோட பிரச்சனை இல்ல, இந்தியாவோட பிரச்சனை. இல்ல ஆக்சுவலா இந்தியா கூட்டணி கட்சியால் முன்னெடுக்க முடியாததான் நம்ம முதல்வர் என்ன எடுக்கிறார். என்னன்னா நீங்க இந்தியா கூட்டணி சார்பாக எடுக்கணும் ஒரு ஒன்லைன் அஜெண்டா எதுலையுமே வந்து நீங்க அவங்க என்இபின்னு வச்சு எந்த விஷயத்தை சொன்னாலும் எல்லாருக்கும் ஒரு ஒற்றுமையான கருத்து வராது. இப்போ ஒரு விஷயத்துல எல்லாரும் உடன்படுங்க, மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்த வேண்டும், 2021 செய்யாத உடனடியாக ஆஸ் ஏர்லி அஸ் பாசிபிள் நம்ம பண்ணணுங்கிற விஷயத்துல முதல்ல எல்லாரும் ஒன்றுபடணும். அதை வந்து இந்தியா கூட்டணி சார்பாக முன்னெடுக்க முடியும். அவங்க அது சார்பாக முதல்ல மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுங்க, அதை வச்சுட்டு டீலிமிட்டேஷன் போகலாம், அதை வச்சுட்டு ஜாதிவாரி கணக்கெடுப்பு போகலாம், அதை வச்சுட்டு விமென்ஸ் பில் போகலாம், அப்படிங்கிறத செய்ய முடியும். இதை அதாவது நீங்க உலகத்திலேயே சார் 10 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வெள்ளக்காரன் பீரியட்ல இருந்து நடக்குது சார் நம்ம சென்சஸ். அது வந்து வெறும் தலையை என்றதில் ஆரம்பிச்சு அப்புறம் சமூக பொருளாதார காரணிகள்லாம் எடுத்து கடைசியாக காஸ்ட் வரலையும் எடுத்து எனுமரேட் பண்ணிட்டாங்க. இந்த உலகத்திலேயே சென்சஸ் நடக்காத 2 நாடு, ஒன்று இந்தியா, இன்னொன்று சின்ன குட்டி நாடு. கொரோனாவை காரணம் சொன்னாங்க, கொரோனாவும் முடிஞ்சு போச்சு. இந்த வருஷமும் பட்ஜெட்ல சென்சஸ்க்கு ஒதுக்கல சார், பணம் கொடுக்கல. அதான் இன்றைய வரைக்கும் இன்றைக்கு நம்ம வேலையை ஆரம்பிச்சா கூட 2026 தான் செய்ய முடியும். அப்படிங்கும் போது இதைத்தான் நம்ம இந்தியா கூட்டணி முன்னெடுக்க வேண்டும். மற்ற விஷயங்கள் அடுத்தடுத்து நடக்க போகுது. ரெண்டாவது நான் என்ன சொல்றேன், மாநில உணர்வு உள்ள தேசிய கட்சியில் கர்நாடக காங்கிரஸ் வந்து நீங்க பேசுறாங்க, அவங்களுக்குலாம் மாநில உணர்வு, மாநில பெருமிதம் இருக்கு. மத்திய பிரதேசம் போன்ற மாநிலங்கள், தமிழ்நாடு பிஜேபி ஏன் சார் இல்ல? கர்நாடகா பிஜேபிக்கு, கர்நாடகா காங்கிரஸுக்கு மாநில உணர்வு இருக்குல்ல. தமிழ்நாடு பிஜேபி வந்து அதே கருத்து என்னத்தை வெளிப்படுத்தணும் இல்ல. பாஜக இதை பத்தி கவலை உணர்வுதான். இன்னைக்கு கருப்பு சட்டை போட்டு காமிச்சோமே சார், கருப்பு கொடி தூக்கி காமிச்சோமே. நாங்க தெளிவா ஒண்ணு சொல்லிட்டோமே. சரி, அவர் மாநில மொழி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், மாநில பெருமிதத்துக்காக முன்வைக்கிறது. நான் ஒரு மத்திய பிரதேச யார் பேசுறது, நான் ஒரு ப்ரோரேட்டா பேசல சொல்லுங்க. மத்திய பிரதேசத்தோட சட்டமன்ற தொகுதி 230, தமிழ்நாடு சட்டமன்றது 234, அங்க இருக்கிற பார்லிமெண்ட் தொகுதி வந்து 29, நம்ம கிட்ட 39 இருக்கு. இட்ஸ் அன்ஃபேர் டு மத்திய பிரதேசம். எப்படி அங்க 29 எம்பிஸ் தான் இருக்காங்க. அப்ப மத்திய பிரதேச சார்பா இப்ப தமிழ்நாடு சார்பா குரல் கொடுக்கணும்னா தமிழ்நாடுங்கிற அந்த ஒரு அடையாளம் நம்ம கிட்ட இருக்கிறதுனால ஒரு உரத்து குரல் கொடுக்கலாம். மத்திய பிரதேசத்துல அப்படி இல்லை. அதை வந்து எம்பவர் பண்றதுக்கு தேசிய கட்சிகளான காங்கிரஸும் பாஜக தவறி விட்டாங்க. அதனால அங்கேருந்து குரல்கள் வரவே இல்லை. ஆக்சுவலா இதுல இந்த விஷயம் இதுமே டீலிமிட்டேஷன் பண்ணா அதிகமா பாதிப்பு உள்ளாவது மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் போன்ற மாநிலங்கள் தான். அவங்கள நம்ம என்ன பண்றோம், வட மாநிலங்கள் தள்ளி விட்டுறோம். ஆக்சுவலா அவங்க தான் ரொம்ப அதிகமா பாதிப்பு உள்ளாக போறாங்க. ஓகே, அப்ப அங்கிருந்து குரல்கள் வரணும்னா அப்ப அது யாரால பண்ண முடியும், இந்தியா கூட்டணி சார்பாக தான் பண்ண முடியும். அப்ப காங்கிரஸ் முன் வந்து அவங்க லீட் பண்ணி ஆகணும், இதுல உள்ள நியாயத்தை புரிந்து கொண்டு. இப்ப அதனாலதான் நம்ம இந்தியாவோட பிரச்சனை தானே சார், இது காங்கிரஸோட பிரச்சனையோ இந்தியா கூட்டணியோட பிரச்சனையோ இல்ல. இந்தியாவோட பிஜேபியோட ஸ்டாண்ட் இதுல என்ன, ஆளும் கட்சி தான் இதை செய்ய போகுது, ஆளும் கட்சி தான் செய்ய வேண்டும். அதற்கான நெருக்கடி தரப்பட வேண்டும்னா அது வந்து இந்தியா கூட்டணியால தான் சாத்தியம். தப்பு நடந்தாதான் சார் திருத்தறதுக்கு நெருக்கடி தரணும், தப்பே நடக்காம இருக்கிறதுக்கு வழி சொல்லுங்க. அது என்னன்னா காங்கிரஸ்ங்கிறது தேசிய கட்சி, அதோடைய பயம் நம்ம அவங்களுடைய ஆதரவு, அவங்களுடைய சப்போர்ட் நமக்கு. பிஜேபி ரீஜனல் பார்ட்டியா? இல்ல நான் என்ன சொல்றேன், இந்த விஷயத்தை முன்னெடுக்கணும்னா நீங்க ஏன் அப்படி போறீங்க? பிஜேபி செய்யற இடத்துல இருக்கிறது யூனியன் கவர்மெண்ட், அவங்க தான் இதை செய்ய போறாங்க. டீலிமிட்டேஷன் கமிஷன் அமைக்க போறது அவங்க, டீலிமிட்டேஷனுக்கான பேனல் அமைக்க போறது அவங்க, அதை இம்ப்ளிமெண்ட் நாடாளுமன்றத்தில் வச்சு பாஸ் பண்ண போறது அவங்க. பொலிட்டிக்கல் டெசிஷனை வாஜ்பாய் எடுத்தது மாதிரி ஒரு டெசிஷன் எடுக்க வேண்டிய இடத்துல இருக்கிற ஒரு பிரைம் மினிஸ்டர், அவர் இதை ஏன் பேசலன்றதான பாயிண்ட். ஏன் எல்லா முதலமைச்சரும் கேட்கறாங்க? இல்ல இதுல வந்து நம்பர் 2 எதிர்கட்சின்னு சொன்னா இந்திய அளவில் திமுக முன்னெடுக்க முடிஞ்சதை என் காங்கிரஸால முன்னெடுக்க முடியல அப்படின்னு கேள்வியில வந்து நிக்கிறேன். காங்கிரஸ் வந்து அவங்களுடைய லோக்கல் தலைவர்களை எம்பவர் பண்ணுது, அது பாராது. தேசிய அளவில் அவங்க வந்து இதெல்லாம் ஒருங்கிணைத்து மற்ற மாநில கட்சியிலையும் ஒருங்கிணைத்து இதை வந்து பிரஷர் போடணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒன்று சார். இவர் ஒருங்கிணைக்கிறத பற்றி பேசுகிறாரு. எனக்கு இன்னைக்கு நடந்த நிகழ்வுகளில் எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, அவங்க எம்பியும் இருக்காங்க லைனில்.
ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவங்க கனிமொழி அவர்களும் அந்த சுப்ரியா அவர்களும் ரொம்ப நெருக்கமாக இருப்பாங்க. அவங்களும் ஒரு எதிர்க்கட்சியாக தான் இன்றைக்கி ஆகிட்டாங்க மகாராஷ்டிராவில். இந்த பிரச்சனை டீலிமிட்டேஷன் வந்து நம்ம ஸ்டேட்டுக்கு மட்டும் உள்ள பெயின் பாயிண்ட் கிடையாது, அங்கேயும் அதே பெயின் பாயிண்ட் தான். அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரே மாதிரி லெவலில் தான் இருக்காங்க. புரிஞ்சுக்கிற ஆனால் அவங்க வந்து எதுக்காண்டி சுப்ரியா வந்து இன்னைக்கு வரல, ஏன் வரல? அவங்க வந்திருக்கணுமே. அவங்க கனிமொழியோட மகாராஷ்டிரா மக்கள் கவலைப்பட வேண்டிய விஷயம் சார். சுப்ரியா ஓட்டு போடுறவங்க அவ்வளவு நட்பா இருப்பாங்க, ரெண்டு பேரும் அப்படியே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாவே இருப்பாங்க. எம்பியை கேட்டுருவோம். அவங்க இன்னைக்கு வரல. அவங்க நட்போட பிரச்சனையா அந்த மக்கள் ஓட்டு போடுறவங்களுடைய பிரச்சனையான்னு பார்ப்போம். தங்கம் சார், குணா சார், அண்ணன் கேட்ட கேள்வி, கிருஷ்ணமூர்த்தி அண்ணன் கேட்ட கேள்வி, அர்ஜுனமூர்த்தி ஏன் வரலன்னாங்க. ரெண்டு பேரும் ஒரே சீட்டு. அர்ஜுனமூர்த்தி, ரெண்டு பேரும் கனிமொழி மேடமும் சுப்ரியா மேடமும் ஒரே சீட்டு, எனக்கு முன்னாடி சீட்டில் உட்காந்துருக்காங்க. அவங்க வர்றதுக்கு உண்டான கூப்பிட்டா வந்திருப்பாங்க. எங்கள் நோக்கம் சார், இன்றைக்கி வந்து ஆல் ஓவர் இந்தியா லீடர்களை கூட்டி இதை நாங்கள் தெரியப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. எங்களுக்கு பயமே தென் மாநிலங்களில் ஒட்டுமொத்தமாக லாஸ் ஆக போகுது. ஓகே, துணையாக வந்து வெஸ்ட் பெங்கால், ஒரிசா, பஞ்சாபையும் சேர்த்து கூப்பிட்டுருக்கோம். மீண்டும் பிரச்சனை விஸ்வரூபம் எடுத்தால் ஆல் இந்தியா லெவலில் எதிர்கட்சி தலைமையில் அண்ணன் தளபதி முன்னிலையில் மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை நிச்சயமா கூட்டுவோம். ஓகே, திரு உங்களுக்கு வேணாம், இன்னைக்கு நடக்கிற விஷயத்தை சொல்லுங்க. ஓகே, ஆலூர், உங்க பார்வை என்ன இதுல? இந்த தொகுதி மறுசீரமைப்பால் அரசியல் வலிமையற்றவர்களாக நாம் மாறிவிடுவோம்னு முதலமைச்சர் தெரிவித்திருக்கிற அச்சம் அது ஒரு கற்பனாவாதம் அல்ல. ஏற்கனவே என்ன நடந்திருக்குன்னு நம்ம பார்க்கணும். மாநிலங்கள், குறிப்பாக தென் மாநிலங்கள் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கிறது, தமிழ்நாடு எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்குதுன்னு பார்க்கணும். ஒவ்வொரு உரிமையும் கொஞ்சம் கொஞ்சமாக பாஜகவின் பிடியில் சிக்கி சின்னாபின்னமாகி இருக்கின்றன. மாநிலங்களுடைய அதிகாரம் முற்றாக பறிக்கப்பட்டிருக்கிறது. வரி விதிப்பு அதிகாரம், வரி வசூல் அதிகாரம் மாநிலங்கள்கிட்ட இருந்துச்சு. இன்றைக்கி ஜிஎஸ்டின்னு கொண்டு வந்து அதை அவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ரேஷன் கார்டு பொது விநியோக திட்டம் என்பது நம் கையில் இருந்த அதிகாரம், அதை இன்னைக்கு ஒரே நாடு ஒரே கார்டுன்னு கொண்டு வந்துட்டாங்க. சட்டமன்றத்தில் இயற்றப்படுகிற தீர்மானங்களுக்கு, மசோதாக்களுக்கு மதிப்பில்லை, நாடாளுமன்றத்தில் இயற்றுவதற்கு தான் மதிப்பு என்கிற நிலையை உருவாக்கிட்டாங்க. மின்சாரம் நம்முடைய கட்டுப்பாட்டில் இருந்தது அந்த உரிமை, அதை வந்து உதவி மின் திட்டம்னு கொண்டு வந்துட்டாங்க. எதைத்தான் விட்டாங்க? இன்னைக்கு வந்து சட்டமன்ற தேர்தல் என்று ஒன்று நடக்கும், மாநில பிரச்சனைகள் அதில் விவாதிக்கப்படும், மாநிலம் தொடர்பான வாக்குறுதிகள் கொடுக்கப்படும். மாநில பிரச்சனைகளை மையப்படுத்தி மக்கள் தேர்தலை சந்தித்த நிலையை போக்கி இன்னைக்கு வந்து நாடாளுமன்ற தேர்தலோட சட்டமன்ற தேர்தல்னு இந்த சட்டமன்ற தேர்தலுடைய தனித்துவத்தை காலி பண்ணுறாங்க. எவ்வளவு சூழ்ச்சிகள், அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இன்னைக்கு இந்த இடத்துல வந்து நிற்கிது. அப்போது பிஜேபி ஒன்றை செய்தால் அது சட்டப்பூர்வமாக செய்யாது, குறுக்கு வழியில் செய்யும், நம்ம எதிர்பார்க்காத நேரத்தில் நம்மளை அடித்து காலி பண்ணிட்டு போயிடுங்கிறதுக்கு பல சான்றுகள் இருக்குது. காஷ்மீர் 370 பிரிவு நீக்குவதாக இருந்தால் அந்த மாநில சட்டமன்றத்தை கூட்டி கருத்தை கேட்டு செய்யணும்னு சட்டம். ஆனால் அந்த சட்டமன்றத்தையே கலைச்சிட்டு ஆளுநரை போட்டு இவங்க நினைச்சதை செஞ்சாங்களா இல்லையா? அப்போது இந்த தொகுதி மறுவரை விஷயத்தில் அவர்களுக்கு ஒரு திட்டம் இருக்கிறதுங்கிறது தான் நாடாளுமன்றத்தில் சேர கூட்டி வச்சு காட்டியிருக்காங்க. அப்போ அந்த எண்ணிக்கை கூட்டுவது என்பது உறுதியாகிவிட்டது. சீட்டை போட்டு வச்சுட்டாங்க ஏற்கனவே. எப்படி கூட்ட போறாங்க அப்படிங்கிற கேள்வி வரும்போது இன்னும் ஓராண்டு தான் இருக்குது. 26 அதை செய்தாகணும். மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தியாகணும் என்கிற ஒரு லிமிட்டேஷன் வந்துட்டுச்சு. ஆனா எப்படி செய்யறாங்கன்னு எந்த தெளிவும் இல்லை. ஏற்கனவே எண்ணிக்கையை நாடாளுமன்றத்தில் கூட்டி வச்சிருக்காங்க. அப்ப ஏற்கனவே நாடாளுமன்ற எண்ணிக்கையை கூட்டி வச்சிருக்காங்க, சீட்டை போட்டு வச்சிருக்காங்க. அடுத்த ஆண்டுக்குள்ள அதை செய்ய வேண்டிய நெருக்கடி இருக்குது. இதுக்கு இடையில இந்த ஒன்றிய அரசு இது குறித்து ஒரு விவாதத்தை மாநிலங்களோட நடத்தி இருக்கணுமா வேண்டாமா? நாடாளுமன்ற கட்சிகளோட இது குறித்து ஒரு உரையாடலை தொடங்கி இருக்கணுமா வேண்டாமா? அல்லது எப்படி செய்ய போறோம் என்கிற வரைவை அவங்க வெளியிட்டு இருக்கணுமா வேண்டாமா? அப்போ உரையாடல் நடத்தல, இது தொடர்பாக ஒரு கூட்டத்தை கூட அவங்க கூட்டல, எப்படி செய்ய போறோம்னு தெளிவுபடுத்தல. அப்ப எப்படி இதை புரிஞ்சுக்க முடியும்? இவங்க ஏற்கனவே நாடாளுமன்றத்தில் சீட்டை போட்டு வச்சிருக்காங்க. இது அடுத்த ஆண்டுக்குள்ள இது முடிய போகுது கெடு. இதுக்கு இடையில இதை எப்படி செய்வாங்கங்கிற கேள்வி ஒரு மாநிலத்துக்கு வந்தா அது தவறா? அப்ப தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு இன்றைக்கு அந்த எண்ணம் தோன்றி இருக்கிறது என்றால் பாஜக எத்தனை ஆண்டு காலமாக செய்து வருகிற அந்த தகிடுதத்த அரசியல், அந்த பித்தலாட்டு அரசியல், அந்த மோசடி அரசியல், அது சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணா இருக்கும். எனவே விழித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி முதலமைச்சர் விழித்துக் கொண்டார். அதுல நியாயம் இருப்பது என்பதனால தான்
இன்றைக்கு இவ்வளவு பெரிய வெற்றி கிடைச்சிருக்குது. சென்னையை நோக்கி எல்லா மாநில முதலமைச்சர்களும், குறிப்பாக அழைத்த முதலமைச்சர்கள் வந்திருக்கிறாங்க, மாநில கட்சிகள் வந்திருக்கிறாங்க. இதுல தங்களுடைய ஆதரவை தெரிவித்திருக்காங்க. இதை நம்ம பார்க்கிறோம். இதே முதலமைச்சர் நீட்டு விலக்கு தொடர்பா மாநில முதலமைச்சர்கள் கடிதம் எழுதினார். சோசியல் ஃபெடரேஷன், அதாவது சமூக நீதிக்கான ஒரு ஃபெடரேஷனை உருவாக்கினார். அதெல்லாம் அடுத்த கட்டத்துக்கு நகரல. ஆனா இந்த விஷயம் சொன்ன மாத்திரத்தில் பற்றி பரவி இருக்குன்னா என்ன பொருள்? இதனுடைய நேரடி ஆபத்தை இப்ப ஒவ்வொருத்தரா புரிஞ்சுக்கிட்டாங்க, உடனடியா வந்துட்டாங்க. இப்ப இந்த கூட்டம் இன்னையோட முடியாம அடுத்த கூட்டத்தை நாங்க நடத்துறோம் அப்படின்னு தெலுங்கானா அறிவித்து ஹைதராபாத்ல வாங்க கூட்டம் போடலான்னு முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி இன்னைக்கு கூப்பிடுறாரு. அப்போ ஒவ்வொரு மாநிலமும் இதனுடைய பிரச்சனையை புரிந்து வைத்திருக்கிறார்கள். அது இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சரால முன்னெடுக்கப்பட்டிருக்குது. இது பிஜேபி எதிர்பார்க்காத ஒரு விஷயம். வழக்கம் போல அவர்களுடைய திட்டத்தை கடைசி நேரத்தில் நாடாளுமன்றத்தில் ஒரு அவசர சட்டத்தின் மூலமாக அல்லது அவர்கள் நினைக்கிற மாத்திரத்தில் ஒரு ஆதரவை பெருக்கி வைத்து செய்து விடலாம் என்பதுதான் அவங்களுடைய கணக்கு. அது இன்னைக்கு தகர்க்கப்பட்டிருக்கிறது. இப்படி தென் மாநிலங்கள் ஒருங்கிணையும், இப்படி பஞ்சாப் இதுல பங்கேற்கும், இப்படி ஒடிசா இதுல பங்கேற்குங்கிறதுல அவங்க நினைச்சிருக்க மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றம், ஒரு திருப்பு முனை, இந்திய அரசியல்லே ஒரு மிகப்பெரிய திருப்பு முனை. நம்முடைய சென்னையில் இவ்வளவு பெரிய ஒரு வெற்றிகரமான நிகழ்ச்சி நடந்து முடிந்திருக்கிறது. நம்முடைய முதலமைச்சர் தொலைநோக்கு பார்வையோடு அதை நடத்தி காட்டியிருக்கிறார். அடுத்தடுத்த கட்டங்கள்ல இது இனி பிஜேபி பதில் சொல்ல வேண்டிய இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்குது. இதை மடைமாற்றக்கூடிய வகையில இங்க ஒரு காமெடி போராட்டத்தை அண்ணாமலை முன்னெடுக்கிறார். அவர் என்ன சொல்றாரு? உரிமையெல்லாம் பறிபோயிருச்சு. மாநிலத்தினுடைய உரிமையை யாரால பறிக்க முடியும்? ஒரு மாநிலத்தின் உரிமையை யார் பறிக்க முடியும்? ஒன்றியம் தான் பறிக்க முடியும். இன்னொரு மாநிலம் பறிக்க முடியாது. ஒன்றியம் தான் அதிகாரம் மிக்கது. அப்போ ஒரு மாநிலத்தின் உரிமை பறிப்போகிறது என்றால் அதற்கு காரணம் யாரா இருக்க முடியும்? இன்னொரு மாநிலமா இருக்க வாய்ப்பில்லை. இன்னொரு மாநிலம் பறிக்க நினைத்தாலும் கூட அதை தடுக்கிற அதிகாரம் ஒன்றியத்துக்கு உண்டு, இன்னொரு மாநிலத்துக்கு கிடையாது. இப்ப தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய உரிமையை கர்நாடகா தடுக்கிறது என்று எடுத்துக்கொண்டால் கூட கர்நாடகத்திற்கு ஆணையிட்டு அதை நேர் செய்ய வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு? ஒன்றியத்துக்கு இருக்கு. அப்ப அண்ணாமலை யாரை நோக்கி போராட்டத்தை நடத்தணும்? மாநிலத்தினுடைய நேரடி உரிமைகளை பறிப்பதும் ஒன்றிய அரசா தான் இருக்குது. இரண்டு மாநிலங்களுக்கும் இடையில் ஒரு பிரச்சனை என்று வந்தால் கூட அதிலும் ஒரு தீர்வை தர வேண்டிய இடத்துல ஒன்றிய அரசு தான் இருக்குது. இப்ப கேரளாவுக்கும் கர்நாடகத்துக்கும் பிரச்சனை, கர்நாடகத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் பிரச்சனைனா சைனா பிரதமர்கிட்ட போய் நம்ம தீர்வு கேட்க முடியாது. யார் தீர்வு தந்தாகணும்? ரெண்டு சைனாலயா இருக்குது, ரெண்டு இந்தியால இருக்குது. அப்போ ஒரு மாநிலமும் இன்னொரு மாநிலமும் பேச முடியும். பேசி தீர்வு வரலன்னா நம்ம பேசாம இருக்கமா? மாநிலம் தொடர்பான சிக்கல்கள்ல பேசிக்கொண்டுதான் இருக்கிறோம். 50 ஆண்டுகளாக பேசிக்கொண்டுதான் இருக்கிறோம். தீர்வு வரல. தீர்வு தர வேண்டியது யாரு? ரெண்டு பேருக்கும் பொதுவானவர் யாரு? ரெண்டு பேரும் பேசி பிரச்சனை தீரலன்னா ரெண்டு பேருக்கும் பொதுவானவர் தலையிட்டு பிரச்சனையை தீர்க்கணும். அப்போ அண்ணாமலை இன்னைக்கு யாரை கேட்கணும்? கர்நாடகத்துல எங்களுக்கு தண்ணி வரல, கர்நாடகத்துக்கு எங்களுக்கு பிரச்சனை அப்படின்னா டி.கே. சிவகுமாரை கேட்கறதுக்கு பதிலா மோடியைத்தான் கேட்கணும். பினராயி விஜயனை கேட்கறதுக்கு பதிலா மோடியைத்தான் கேட்கணும். அண்ணாமலை கருப்பு கொடி போராட்டத்தை மோடியை நோக்கி தான் அவர் நடத்தணும். ஆனா அவர் திசை திருப்பக்கூடிய வகையில ஒரு காமெடி போராட்டத்தை நடத்திட்டு இருக்கு. இல்ல ஒரே நிமிஷம் எம்எல்ஏ அவர்களுக்கு ஒரே நிமிஷம். இப்போ நீங்கள் இந்த லாஜிக்கை விட்டுட்டு ரொம்ப வெளியே போயிட்டீங்க. என்ன பிரச்சனைன்னா, இப்போ எங்கள் மாநில தலைவரோட முயற்சி எதை நோக்கி இருந்ததுன்னா, சரி நீங்கள் பெரிய பெரிய விஷயம் நீங்கள் மத்திய அரசாங்கம் தலையிட்டு பண்ண வேண்டிய லீகலில் கோர்ட்டில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் தள்ளி வச்சுருவோம். ஆனால் அவர் கழிவு மருந்துகளை கொண்டாந்து இங்கே நம்ம ஊரில் கொட்டுறது, நாய்களை விரட்டி விடுறது நம்ம ஊருக்கு மாதிரி இல்லை. இதெல்லாம் தனியாக நீங்கள் ஒரு டீ கப்பு வச்சுக்கிட்டு காஃபி வித் அவர் முதலமைச்சர்னு வச்சுக்கிட்டு நீங்க அவரோட பேசிருக்கலாம். இதெல்லாம் சிம்பிளா பேசிருக்கலாமே. அவங்க ஊர்லயும் குற்றம், அதனால அவங்களும் நடவடிக்கை எடுத்திருக்காங்க. தனி மனிதர்கள் தவறு செய்யறதை இந்த சின்ன சின்ன தவறுகளை கூட நீங்க இந்த மாதிரி ஒரு பெரிய அரிய வாய்ப்பு. ஏன்னா உங்களுக்கு சீஃப் மினிஸ்டரோட மீட்டிங், ரெண்டு சீஃப் மினிஸ்டருமே வேல்யூபிள் டைம், ரெண்டு பேரோட வேல்யூபிள் டைம். இவ்வளவு பெரிய ஒரு வெரி க்ளோஸ் குவார்ட்டர்ஸ்ல இவ்வளவு இணக்கமா நெருக்கமா அன்பு அவ்வளோ பரிமாறிக்கிறவங்க இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை கேட்டு சால்வ் பண்ணிருக்கலாமே. அதை சால்வ் பண்ணல. அட்லீஸ்ட் நீங்க பெருசாலாம் செய்ய வேண்டாம் சார், சின்ன சின்ன விஷயங்களை சால்வ் பண்ணி கொடுங்க. ஷாம் சார் குறுக்கிட்டீங்க. இல்ல, அதாவது சென்சஸ் எடுத்த பிறகுதான் இதை மாத்தணும்னு இல்லைங்க. அதைத்தான் நான் திருப்பி சொல்றேன். நாங்க 67 காலேஜ் டேஸ்ங்க 2 தொகுதி இழந்தோமா? என்ன சொன்னாங்கன்னா 71 சென்சஸ்ல சரியாயிருந்தாங்க. 2 தொகுதி எப்படி இழந்தோம்? எம்பி தொகுதி ரீஅப்போர்ஷன்மெண்ட் தான் இழந்தோம். 71ல 25 வருஷம் கொண்டு வந்துட்டாங்க. நான் 2 தொகுதி வரும்னு நினைச்சிட்டு இருக்கோம். 25 வருஷம் தள்ளி போச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு 25 வருஷம் தள்ளி போச்சு. இப்போ உண்மையிலேயே மத்திய அரசுக்கான அல்லது பிஜேபிக்கான மறைமுக செயல் திட்டப்படி அவங்க செயல்பட்டால் எந்த விதமான மாறுதலும் செய்யாம, எந்த சென்சஸும் நடத்தாம ரீஅப்போர்ஷன்மெண்ட்லயே மாத்திரலாம். அதுதான் ஆபத்து. அதைத்தான் இப்ப நம்ம தடுத்து நிறுத்தி இருக்கிறோம். நம்ம விழிப்புணர்வோட இருக்கோம்னு காட்டியிருக்கோம்.
ரீஅப்போர்ஷன்மெண்ட் வந்தாலே நமக்கு வந்து 8 தொகுதி போயிரும் சார். 39ல இருந்து 41 ஆகணும்னு நாங்க நினைச்சிட்டு இருந்தோம். சென்சஸ் நடத்தாமலே அந்த ஆபத்து வந்துரும்ன்றீங்க. ராம்கி கொடுக்குறாரு. சென்சஸ் அதாவது மக்கள் தொகை எடுக்காம அது நிச்சயமா செய்ய முடியாது. நம்ம ஒரு நிரந்தர அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நீங்க வந்து நம்ம இதுவரையிலும் வச்சிருக்கிறது வந்து 71 சென்சஸை பேஸா வச்சுக்கிறோம். ஏன்னா 71க்கு பிறகுதான் மக்கள் தொகை கட்டுப்பாடு வருது. எமர்ஜென்சில தான் இந்த பிரச்சனைகள் வருது. சென்சஸ் இருக்கு கையில. இல்ல இன்னைக்கு நீங்க 2011 எடுத்து நீ அடிப்படையா வச்சு பண்ணா கூட நிறைய டிஃபரன்ஸ் இருக்குது. ஏன்னா தமிழ்நாட்டிலே பாத்தீங்க ஒண்ணு இல்ல, நான் பாபநாசம் ஒரு லிஸ்ட் பாபநாசம், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, கீரனூர், திருச்சி வந்தாலே இந்த பகுதியில 3 எம்பிகள் வராங்க. அதாவது நீங்க இந்த அதாவது ஒரு நிமிஷம் சார், என்னன்னா எதுக்காக சொல்றேன்னா மக்கள் தொகை பெருக்கம் நிறைய நேஷனல் ஹைவே போனதுனால நிறைய இடங்கள் வந்து நேஷனல் ஹைவேக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை சார். டீடைலா ஸ்டடி பண்ணீங்கன்னா அர்பனைசேஷன் எங்கெல்லாம் இருக்கோ, நகர்மயமான மாவட்டம் கன்னியாகுமரியில தொகுதி மாறல அப்படியே இருக்கு. ஆனா திருநெல்வேலியில லூஸ் பண்ணிருக்கோம். நீங்க வந்து தூத்துக்குடியில ஒரு தொகுதி குறைஞ்சிருக்கும், புதுக்கோட்டையில ஒரு தொகுதி குறையும். நீங்க எங்கெல்லாம் கிராமங்கள்ல இருந்து மக்கள் நகர்ப்புறத்துக்கு நோக்குனாங்களோ அங்க இது இருக்கும். நம்ம வந்து 2009ல டீலிமிட்டேஷன் வந்தப்ப என்ன ஒரு அளவுகோலா வைத்துக் கொண்டோம் அப்படின்னு எடுத்துக்கொண்டா ஒரு தொகுதிக்கு இவ்வளவு 234 அப்படியே இருக்கும். மக்கள் தொகை அப்படியே 234 வகுத்துருங்க. 1,20,000 அப்படின்னா 1,20,000 ஒரு தொகுதி. அதுல பல தொகுதிகள் காணாம போயிடுச்சு. அதற்கு பிறகு வந்த தொகுதின்னு எடுத்துட்டீங்கனாலே வருஷம் பாத்தீங்கன்னா சோழிங்கநல்லூர் பெரிய தொகுதியா இருக்கும். முன்பு வெள்ளிவாக்கம் இருந்தது, இப்போ வந்து சோழிங்கநல்லூர் ஆகுது. அது தவிர்க்க முடியாது. இல்ல தமிழ்நாடு போன்ற சீரான வளர்ச்சி உள்ள மாநிலங்கள்லயே நம்மளால ஒரு சிக்கல் இருக்கும்போது ஜஸ்ட் திங்க் அப் அதர் ஸ்டேட்ல வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி ஸ்ப்ரெட்டட் கிடையாது, வளர்ச்சியும் கிடையாது, மக்கள் தொகை பெருக்கமும் அப்படியே ஈக்குவலா இல்ல. ஒரு இடத்துல மக்கள் குவிந்திருப்பாங்க, ஒரு இடத்துல இருக்கவே மாட்டாங்க. ஸோ அப்படிங்கும்போது அங்கெல்லாம் நிறைய விஷயம் வரும்போது நம்ம ஒரே பாலிசியை வச்சு நம்ம எடுக்கவே முடியாது. ரெண்டாவது நீங்க 5 ஆண்டுகள் 10 ஆண்டுகள்ல மக்கள் தொகை வேற எங்கேயோ பயணம் பண்றீங்க. நகரம் வந்து பெரிய நகரம். லாஸ்ட் சென்சஸ் அடிப்படையில முதல்ல வந்து எம்பி தொகுதிகளை ரீஅப்போர்ஷன் பண்ணாதான் அடுத்ததுக்கே போக முடியும். அப்படி பண்ணீங்கனாலே கேரளா வந்து 20-12 மாறிடும். இதெல்லாம் பெரிய பெரிய பட்டியெல்லாம் போட்டு எத்தனையோ பத்திரிகைகள் எழுதியாச்சுங்க. கேம் சார் சொல்றது வந்து கிளாரிட்டி சார். 543 அப்படின்னு நீங்க ஃப்ரீஸ் பண்ணிடுறீங்க அப்படின்னா இப்ப இருக்கிற இந்திய மக்கள் தொகைக்கு 543 பிரிச்சிங்கன்னா தமிழ்நாட்டில் இப்ப 39 இருக்கு, அது 31 ஆகிடும். உத்தரப்பிரதேசத்துல இருக்கிற 80 கூடிடும், மத்திய பிரதேசம் கூடிடும். நீங்க வந்து அந்த நம்பர் வந்த பிறகு இப்ப 39 31 ஆயிடுச்சுன்னு வச்சுக்கங்க. அதற்கு பிறகு அப்ப மயிலாடுதுறை இருக்க போதா, திருச்சி தொகுதி இருக்க போதா, அல்ல தஞ்சாவூர் இருக்க போதா அடுத்து வரக்கூடிய பிரச்சனை. நீங்க 543 ஃப்ரீஸ் பண்றதே அன்ஃபேர். இதுல நீங்க அதுல என்ன இல்லாம 39 ஃப்ரீஸ் பண்ணுங்கங்கறீங்க. 234 ஃப்ரீஸ் பண்ணீங்கன்னா நாளைக்கு எதிர்காலத்துல இது வந்து 543 பேரை வச்சு சபை நடத்துறதே கஷ்டமா இருக்கு சார். இன்னும் சைனா பார்லிமெண்ட் மாதிரியா நடத்த முடியும்? 2000 பேரை வச்சு என்ன கல்யாண மண்டபமா நடத்த போறாங்க? யார் வந்தா யார் போனாங்க, என்ன பேசுனாங்கன்னே தெரியாம இருக்கிறதுக்கு. இல்ல இது மாநிலங்களோட பிரதிநிதித்துவ அடிப்படையில் அப்படின்னு அப்ப இன்னும் குறளாதான் நம்ம ஃப்ரீஸ் பண்ணிட்டே போக முடியாது. என்னைக்காவது ஒரு நாள் இது ஒரு ஆக்சுவலா என்ன பார்த்துதான் சார் ஷாம் சார் சொல்றது அதுதான். ஃப்ரீஸ் பண்ணிட்டே போக முடியாது. இப்படியே இத பெட்டியில போட்டு வைக்காதீங்க, அந்த சட்டத்தை நீக்குங்க, டீலிமிட்டேஷன் ஆக்ட மாத்துங்க. அதுதான் அவர் சொல்றாரு. டீலிமிட்டேஷன் ஆக்ட் இருக்கிற வரையிலும் இந்த கத்தி தலைக்கு மேல தொங்கிட்டு இருக்கும். இப்பவே நிரந்தர தீர்வு காணுங்கன்னு சொல்றாரு. ஒரு இடைவேளைக்கு பிறகு நாம் விவாதிக்கலாம். மக்களவை தொகுதிகள் சீரமைப்பு தொடர்பாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற ஆலோசனையில் 7 மாநிலங்களைச் சேர்ந்த 4 முதலமைச்சர்கள் கூடி ஆதரவு தெரிவிச்சிருக்கிறது எதை காட்டுகிறது அப்படின்னு ஒரு கேள்வியை முன் வச்சிருக்கிறோம். மாநில ஒற்றுமையில் இது ஒரு மைல்கல்லா, பாஜகவுக்கு ஒரு செக் வைக்கப்பட்டிருக்கா, தேசிய அளவிலான ஒரு புதிய தொடக்கம்னு இதை பார்க்கணுமா அப்படின்ற கேள்வியை வச்சிருக்கிறோம். மாநில ஒற்றுமைகளில் ஒரு மைல்கல் என்று 64% பேரும், பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு செக் இதன் மூலம் வைக்கப்பட்டிருக்குன்னு 13% பேரும், தேசிய அளவிலான ஒரு புதிய தொடக்கம் இது என்று 23% பேரும் கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்க. அந்த நேயர்களுக்கு நன்றி. திரு தங்க தமிழ்ச்செல்வன், உங்க நிறைவு பார்வை. கடைசியில் மக்கள்கிட்ட ஒரு கருத்தை வச்சிருக்கீங்க. மாநில ஒற்றுமையில் மைல்கல் 64%, தேசிய அளவில் புதிய தொடக்கம் 23, 64 23 கூட்டணிகளாக 80 87%. அப்போ பொதுமக்களே இதை புரிஞ்சுக்கிட்டாங்க சார். பிஜேபி சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்றுன்றத பொதுமக்களே புரிஞ்சுக்கிட்டாங்க. அரசியல் ரீதியாக நான் பேசலை, வன்மையாக வந்து மத்தியில் ஆண்டு கொண்டு இருக்கிற ஒன்றிய அரசு மாநிலங்களுக்கு உண்டான அதிகாரத்தை பறிக்காமல் ஜனநாயக முறைப்படி நீங்கள் நடத்தணும். அவங்க செஞ்ச மிகப்பெரிய தவறு என்னன்னு சொன்னால், பிஜேபி ஆட்சிக்கு வந்த பிறகு என்னென்னா நிறைய திட்டங்கள் பார்லிமெண்ட்டை கட்டினாங்க, 3000 கோடிக்கு செலவு வச்சாங்க வல்லபாய் பட்டேலுக்கு.
அந்த சிலை வச்சது நோக்கம் என்ன தெரியுமா? பிஜேபி தடை செய்யப்பட்ட இயக்கம் என்று இருந்துச்சு. அப்போ இருந்த வல்லபாய் பட்டேல் அந்த தடை சட்டத்தை நீக்கினார். அதற்கு நன்றி கடனாகத்தான் 3000 கோடிக்கு குஜராத்தில் சிலை வச்சாங்க. எவ்வளோ பெரிய ஓரவஞ்சனை பாருங்க. தேசிய நலன் கருதி வைக்கல. ஆகையினால தான் சொல்கிறேன், பிஜேபி நினைக்கிறது ஒன்று, செய்கிறது ஒன்று. நிச்சயமாக இந்த விஷயத்தில் தமிழ்நாடு முதல்வர் அண்ணன் தளபதி தீவிரமாக முன்னெடுத்து மறுசீராய்வை நியாயப்படி நடத்துவதற்கு வழிவகுப்பார். நன்றி சார், நன்றி நன்றி. இப்போ இந்த உங்களோட கொஸ்டினுக்கு எக்ஸ் தளத்தில் வந்த ஆன்சரில் எனக்கு மிகப்பெரிய நம்பிக்கை பாஜக மேலே, அதுவும் தமிழக பாஜக மேலே பெரிய நம்பிக்கை வந்திருக்கு. ஏன்னா பாஜகவுக்கு செக் அப்படிங்கிறது வெறும் சொச்சமாக 13% தான் வந்திருக்கு. அப்போது பாரதிய ஜனதா கட்சிக்கு செக்கே வைக்கலைங்கிறது தான் இது காமிக்குது. ஏன்னா 13%ங்கிறது நீங்கள் 64% பாரதிய ஜனதாவுக்கு செக்குன்னா இன்னைக்கு நம்ம முதலமைச்சர் செஞ்சது வந்து மிகப்பெரிய முயற்சியாக ஃபீல் ஆகிருக்கும். ஆனால் அப்படி நடக்காமல் 13% தான் பாரதிய ஜனதா செக்குனா இன்னைக்கு பண்ண ஃபேரி டெய்ல் வந்து பெருசாக எடுபடலைங்கிறது தான் என்னோட கருத்து. ராம்கி, இல்லை, இது வந்து பாஜகவுக்கு எதிரான அணிதிரட்டல் தான். இதில் வந்து இல்லை, எல்லா ஆப்ஷன் சொன்னாலும் எல்லாரும் சொல்ல வர ஒரே செய்தி பாஜக எதிரான அணிதிரட்டல் தான். இது கிட்டத்தட்ட இந்தியா கூட்டணி 2.0 அப்படிங்கிற மாதிரி தான். அது ஒரு நல்ல விஷயத்தின் அஜெண்டா வந்து ஒரு நல்ல எல்லாருக்கும் பொருந்துவமான ஒரு அஜெண்டாவோட ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த அஜெண்டாவை வந்து சேர்த்து இது ஒரு பெரிய விஷயமா, பெரிய பறந்துபட்டாலும் தேசிய அளவில் ஒரு கவனம் பெறும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது பாஜக எப்படி ஃபேஸ் பண்ண போது அடுத்த விஷயம். ஆனால் இது வந்து தேசிய அளவில் இந்தியா கூட்டணியாக இது ஒன்றிணைவதும் அவர்களுக்கு இந்தியா கூட்டணி சார்பாக பேசப்பட வேண்டியது ரொம்ப முக்கியமாக நான் பார்க்குறேன். ஒரு காலத்தில் ஒரு சேலஞ்ச் வருது, ஒரு காலத்தில் இடஒதுக்கீடு செல்லாதுன்றப்ப ஒரு கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்டுக்கு தமிழ்நாடு தான் போராடிச்சு. இந்தி வரும்போதும் அன்றைக்கு இருந்த நெருக்கடிக்கு போராடினாங்க. எமர்ஜென்சி வந்தப்பவும் ஒரு நேஷனல் மூவ்மெண்ட் உருவாச்சு. வெவ்வேறு காலகட்டத்தில் வெவ்வேறு இஷ்யூஸ்க்காக இங்கே ஆரம்பிச்சிருக்குது. தேசிய முன்னோட முதல் கூட்டம் சென்னையில் நடந்தது. அதுலேருந்து ஒரு பெரிய ஒரு பாரம்பரியம் இருக்கு. அந்த வகையில் வந்து முதல்வர் ஸ்டாலினுக்கு ஒரு பெரிய ஹை டைம் தான். ஒரு திமுகவுடைய தலைவர் அந்த பாரம்பரியத்தில் வரும்போது ஒரு பெரிய ஹை டைம். இதை எப்படி வந்து இந்தியா கூட்டணி எடுத்துட்டு போக போகுது அப்படிங்கிறது தான் நான் வந்து பார்க்க போறேன். ஷானவாஸ், திரு ஆலூர் ஷானவாஸ். இல்லை, இது ஒரு முக்கியமான திருப்பு முனை. இதை வந்து இந்த அளவுக்கு மற்ற மாநிலங்கள் ஏற்று பின்பற்றி வருவாங்கன்னு பிஜேபி எதிர்பார்க்கல. அது நடந்திருக்கு. இதை அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகக்கூடிய முயற்சியில் இப்போ மற்ற மாநிலங்கள் ஈடுபட்டிருப்பதும் மிகப்பெரிய நமக்கு ஆறுதல் அளிக்கிறது. பாஜக இனி நினைப்பதையெல்லாம் அவ்வளவு எளிதில் செய்துவிட முடியாது என்பதை இன்றைக்கு தமிழ்நாடு நிரூபித்திருக்கிறது. தமிழ்நாட்டு களம் அதை உணர்த்தி இருக்கிறது. இன்னைக்கு பாஜகவுக்கு செக்குன்னு 12 விழுக்காடு தான் சொல்லியிருக்காங்கன்னு அர்ஜுனமூர்த்தி அண்ணன் ஆறுதல் அடைகிறாரு. ஆனால் மற்ற 3 ஆப்ஷன்லையும் மக்கள் அளித்திருக்கிற அந்த வாக்கை பார்த்தீங்கன்னாலும் அதுவும் பாஜகவுக்கு செக்கு தான். அது மட்டும் என்ன, வேற பாஜகவுக்கு செக் இல்லாமல் வேற ஒரு காங்கிரஸுக்கு அதில் செக் வச்சுருக்காங்க. அப்போ மாநிலங்கள் ஒருங்கிணைவது என்பதே பாஜகவுக்கு செக்கு தானே. மாநிலங்கள் ஒருங்கிணைவது என்கிற அரசியலே பாஜகவுக்கு எதிரான அரசியல் தான். அதுல வந்து ஒரு பிரச்சனைக்கு வெவ்வேறு பார்வைகள் இருக்கு. ஒரே ஆன்சரை நீங்க ஒரு இன்டர்பிரேஷன் கொடுக்குறீங்க, திரு அர்ஜுனமூர்த்தி இன்னொரு இன்டர்பிரேஷன் தரார். அந்த இந்த முயற்சியை ஃபெயில் 13% விஷயத்துல இந்த முயற்சியை மாநிலங்கள் ஒருங்கிணைவது என்பது பாஜகவுக்கு செக்கா இல்லையா சார்? பாஜகவுக்கு செக் தானே. 60% பாஜக ஒன்றை செய்ய நினைக்கிறது, அதை முறியடிக்க தென் மாநிலங்கள் ஒன்று திரண்டிருக்கின்றன என்பது யாருக்கு எதிரானது? பாஜக நினைப்பதை செய்ய முடியாதுங்கிற ஒரு எதிர் அரசியல் கூர்மையாயிருச்சு இல்ல. இப்போ வந்து இதுல வந்து பூசி மெழுக முடியுமா? இனி இதுல பேசாமலே இதை கடந்து போயிட முடியுமா? பாஜக இப்ப பதில் சொல்ல வேண்டிய இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்குதுல்ல. அல்லது அவர்கள் ஹிடன் அஜெண்டாவாக வைத்து கடைசி நேரத்தில் இதில் எதையாவது செய்யலாம் என்பது இனி முடியாதுல்ல. இப்ப தொகுதி மறுசீரமைப்பு குறித்து ஒன்றிய அரசு பேசி ஆகணும். ஏன்னா இப்ப ஒரு மாநிலம் மட்டும் பேசல. முன்னாடிலாம் என்ன சொல்லுவாங்க, எல்லாரும் ஏத்துக்கிட்டாங்க, நீட்டா எல்லாரும் ஏத்துக்கிட்டாங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை? தமிழ்நாடு தான் எப்ப பார்த்தாலும் பிரிவினை பேசிக்கிட்டு ஒன்றியத்தோட ஒட்டாம போயிட்டு இருக்கீங்கன்னு ஒரு பழியை நம்ம மீது சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப என்ன சொல்லுவீங்க? இப்ப தெலுங்கானா வருது, கர்நாடகா வருது, ஒடிசா வருது, ஆந்திரா வருது, எல்லாம் வருது, பல மாநிலங்கள் வந்துருச்சே. இப்ப என்ன சொல்லுவீங்க? அப்ப தென் மாநிலங்களை பிரித்து பார்க்கிற வஞ்சிக்கிற போக்கு ஒன்றிய அரசு இருக்கு என்பது இன்னைக்கு தெளிவுபடுத்தப்பட்டுருச்சுல. நாம பீகாருக்கு கூட்டாதீங்க, உத்தரப்பிரதேசத்துக்கு கூட்டாதீங்க, எங்களுக்கு மட்டும் தொகுதியை கூட்டுங்கன்னு சொல்லல. எப்போதுமே தமிழ்நாட்டின் குரல் நீதிக்கானது. சம அளவில் நடத்துங்கன்னு சொல்றோம். எல்லா பிரச்சனையிலும் நம்ம குரல் இப்படிப்பட்டதுதான். அவங்களுக்கு கொடுக்காதீங்க, எங்களுக்கு கொடுங்க அப்படி நம்ம சொல்லவே இல்லை. அவங்களுக்கு கொடுப்பது போல எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்றோம். எல்லோரும் ஒத்த குடிமக்கள், சட்டத்தின் அடிப்படையில் ஒரே வகையினர்.
அப்படி இருக்கும்போது பாரபட்ச அணுகுமுறையோடு அல்லது தன்னுடைய அரசியல் செயல் திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்கிற உள்நோக்கத்தோடு ஒன்றிய அரசு செயல்படக்கூடாது, சமமா நடத்துங்கன்னு சொல்றோம். அப்போ உத்தரப்பிரதேசத்துக்கு கூட்டுறீங்களா கூட்டுங்க, பீகாருக்கு கூட்டுறீங்களா கூட்டுங்க, எங்களுக்கு அதே அளவில் கூட்டுங்க. ஓகே, நிறைவு செஞ்சிடலாமா சார்? ரைட், நன்றி, உங்க எல்லோருக்கும் நன்றி. விரிவான ஆழமான பார்வைகளை பகிர்ந்து கொண்டமைக்காக நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது கேள்விக்களம், மக்களின் மேடை.